إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித உம்மத்திலே பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் நேசிக்கக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்திலே நம்மை அல்லாஹ் சேர்த்தினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய நபிமார்களையும் வலிமார்களையும் நேசிக்கக்கூடிய அவர்களுடைய துஆவை நாடக்கூடிய நல்ல சமுதாயத்திலே நல்ல கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் சேர்த்து அருள் புரிந்திருக்கிறான். அன்புமிக்க பெரியோர்களே, உலமா பெருமக்களே, அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை சரித்திரங்களை கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமாக்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்ந்த பண்பாடுகளை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர் குணங்களை நாம் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அதனுடைய தாத்பரியங்கள் முடிந்துவிடக்கூடியதல்ல. அது என்றைக்கும் அது முடிந்து விடாது. கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா உலமாக்களும் ஆலிம்களும் அதை பற்றி மக்களுக்கு இன்னும் எடுத்து சொல்லி கொண்டே இருந்தாலும் கூட அதனுடைய எல்லையை நாம் கடந்து விட முடியாது. அப்படியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நிறைய பண்பாடுகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இங்கே என்னுடைய பங்குக்கு முன் சென்ற உலமாக்களுடைய சொன்ன செய்திகளுக்கு தொடராக ஒரு சில விஷயங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். நண்பர்களே, நாம் இங்கே எல்லாம் வந்திருக்கிறோம், நல்ல உபதேசங்களை கேட்டோம். உலமாக்களுடைய உபதேசங்களை கேட்கிற பொழுது நம் மனதிலே ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இங்கே சொல்லித்தரப்படக்கூடிய செய்திகளில் ஒன்று இரண்டையாவது இன்றையிலிருந்து என் வாழ்க்கையில் நான் கடைபிடிக்க நான் ஆசைப்படுவேன் என்று நாம் ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை சரித்திரங்களை, அவருடைய நல்லொழுக்கங்களை, அவருடைய குணங்களை இந்த மக்களுக்கு மத்தியில் சொல்வதனுடைய நோக்கம் என்னவென்றால் அவர்களை பின்பற்றுவது, அவர்களை நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக ஆக்கி கொள்வது நம்மேல் கடமை. நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரித்திரங்களை எழுதக்கூடிய ஃபுகஹாக்கள், முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள், பெருமான கான அக்னஉன் நாசி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் ஒரு கோணத்தை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுகிறேன். கான அக்னஉன் நாஸ், மக்கள் அனைவரை விட அல்லாஹ் கொடுத்த சிறு செல்வங்களை, சிறு நியமத்துகளை கொண்டு பொருந்தி கொள்ளக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அக்னஉன் நாஸ் பில் யஸீரி மினத் துன்யா வ ஐஸருஹும் புல்கதன். இவ்வுலக வாழ்க்கையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதை கொடுத்தாலும் அது மிகச் சிறிய அளவாக இருந்தாலும் அதை கொண்டு திருப்திப்பட்டு கொள்ளக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். தன்னை பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து அதுபோன்ற ஒரு வாழ்க்கை எனக்கு இல்லையே, அதுபோன்ற ஆடை, அதுபோன்ற உணவு, அதுபோன்ற வீடு, அதுபோன்ற ஒரு செல்வம் எனக்கு இல்லையே என்று ஒரு காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏங்கியதே இல்லை. நம் மனதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் திருப்தி கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். திருப்தி என்றால் என்ன?
அல்லாஹ் எனக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அது எனக்கு போதுமானது. இதற்கு மேல் எனக்கு அவசியம் இருந்தால் அல்லாஹ் கொடுத்திருப்பான். இதுதான் என் வாழ்க்கைக்கு தகுதியானது, இதுதான் எனக்கு நேரானது என்பதை அறிந்துதான் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று நாம் திருப்திப்பட்டுக் கொள்வது, முழுமையாக பொருந்தி கொள்வது, இதுக்கு பேர் கனாஅத் என்று சொல்லுவார்கள். அன்பர்களே, அல்லாஹ் நாம் பிறந்ததிலிருந்து ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கு என்ன தேவையோ அதை அளந்துதான் கொடுத்திருக்கிறான். ஒவ்வொருவருக்கும் என்ன தேவையோ அதை அல்லாஹ் தஆலா கூடவும் கொடுக்கவில்லை, குறையவும் கொடுக்கவில்லை. பாருங்க, நாம் பிறந்தோம், அல்லாஹ் நமக்கு கை கொடுத்தான். கை எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவு தான் கொடுத்தான். இப்போ இருக்கிற கையை விட குட்டையாக இருந்தால் அந்த கை நமக்கு அதிகமாக பயன்படாது. அது இதை விட ரொம்ப நீளமாக இருந்துச்சுன்னு, கை கால் வரைக்கும் கீழே வரைக்கும் தொங்குற மாதிரி கை இருந்தால் அது அழகாக இருக்குமா? பார்க்குறது நல்லா இருக்குமா? அதுவும் அழகாக இருக்காது. சரி, கால் பாதங்களை எல்லாம் வச்சானு அது அல்லாஹ் தஆலா ஆடு மாட்டுக்கு வைக்கிற மாதிரி நம் காலை அப்படியே நெட்டையாக வச்சுருந்தான்னு சொன்னால், பாதம் இல்லாமல் வச்சுருந்தான்னா அதுவும் அழகாக இருக்காது, நடக்க சிரமமாக இருந்திருக்கும். ஏன்னா ஆடு மாட்டுக்கு 4 கால் இருக்குது, நமக்கு 2 கால் தான். குச்சி ஊன்ற மாதிரி வச்சுருந்தோம்னா அதுவும் சரியாக வராது. ஏமா ஏதோ ஒன்று கொடுங்க, இதான் சரியா? சரி. அப்போ அன்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த மாதிரி வைக்காம நம்ம கால்களிலே பாதங்களே வைத்தான். நாம் அல்லாஹ்ட்ட சொன்னோமா, நான் இத்தனை இன்ச் இருக்கிறேன் ரப்பே, அதனால எனக்கு பாதங்கள் எனக்கு இத்தனை இன்ச் இருந்தால் கரெக்டாக இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி அளந்து வைரப்பே நம்ம கேட்டோமா? கேட்கல. அல்லாஹ் தஆலா கரெக்டாக பாதங்களை எத்தனை இன்ச்சு வைக்கணுமோ அத்தனை இன்ச்சு அளந்து வச்சான். இப்போ நம்ம கேட்காமலேயே அல்லாஹ் கொடுத்தான். கூடவும் கொடுக்கல, குறையவும் கொடுக்கல. இதே பாதங்களை இன்னும் 2 அடி நீளமாக நல்லா வச்சுருந்தான்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும்? பார்க்க நடக்க முடியுமா? பஸ்ஸில் ஏற முடியுமா? வண்டி ஓட்ட முடியுமா? எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்? சைக்கிள் மிதிக்க முடியுமா? இப்போ அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்ற மாதிரி வச்சு கொடுத்தான். நம்ம கைகள்லையும் கால்களையும் எல்லாம் 5 விரல் கொடுத்தான். நாம் அல்லாஹ்ட்ட கேட்டோமா, யா அல்லாஹ் 5 விரல் போதும், 10 விரல் இருந்தால் கஷ்டம்னு சொன்னோமா? இல்லவே இல்லை. 2 விரலுக்கு கொடுக்காத 5 விரல் கொடுன்னு கேட்டோமா? இல்லை. அல்லாஹ் கூடவும் கொடுக்கல, குறையவும் கொடுக்கல. இதே 5 விரல் வச்ச இடத்துல அல்லாஹ் 10 விரல் வச்சு தான் பார்க்க விகாரமாக இருக்கும். 2 விரல் இருந்தால் ஏதாவது பொருள் எடுக்க முடியுமா? நம்ம முடியாது. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நமக்கு எது எது தேவையோ நம்ம உடல் அமைப்பிலே கரெக்டாக அல்லாஹ் தஆலா அளந்து வச்சான். கூடவும் வைக்கல, அல்லாஹ் குறையும் வைக்கல. யாராவது நம்ம ஐடியா கொடுக்க முடியுமா அல்லாவுக்கு? அல்லாவுக்கு யாராவது ஐடியா கொடுங்களேன். ஏன்டா 2 கண்ணு வச்சு ஒரு 4 கண்ணா வச்சுருந்தா 2 கண்ணு வலிச்சா இன்னும் 2 கண்ணு யூஸ் பண்ணிக்கலாமே, யாராவது கேட்க முடியுமா? நீங்கள் யாராச்சும் வாய் இந்த பக்கம் ஒரு வாய் வச்சு பின்னாடி ஒரு வாய் வச்சுருந்தா சீக்கிரமாக சாப்பிட்டு முடிக்கலாம், இந்த பக்கம் 2 இட்லி அந்த பக்கம் 2 இட்லி சாப்பிட்லாமே, யாராவது ஐடியா கொடுக்க முடியுமா அல்லாவுக்கு? நமக்கு இல்லவே இல்லை, கொடுக்கவே முடியாது அல்லாவுக்கு. நம்ம எல்லாவற்றையுமே அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா எந்த அளவு நமக்கு தர வேண்டுமோ அந்த அளவு தான் கொடுத்தான். எதையுமே அல்லாஹ் தஆலா கூடவும் கொடுக்கல, குறையவும் கொடுக்கல. இப்போ இவ்வளவு ஹக்கீமான அல்லாஹ், ஞானமுள்ள அல்லாஹ் தஆலா குழந்தை பிறந்திருந்து மௌத்து வரைக்கும் எந்த அளவு கொடுக்க வேண்டும், எந்த அளவு கொடுத்தால் நல்லது என்று அல்லாஹ் கொடுத்தக்கூடிய அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில் துனியாவில் தரக்கூடிய செல்வங்களை மட்டும் நமக்கு அல்லாஹ் தஆலா அளந்து வச்சிருக்க மாட்டானா? நாம நினைக்கிறோம் உடலை பற்றி அல்லாஹ்ட்ட கேட்கறது இல்லை. யா அல்லாஹ் எனக்கு மட்டும் இந்த வீடு கொடுத்தியே, இன்னும் கொஞ்சம் பெரிய வீடாக கொடுத்தா என்ன? யாரு எனக்கு மட்டும் மாத வருமானம் இவ்வளோ தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் 2 மடங்கு கொடுத்தா என்ன என்று ரொம்ப பேர் அல்லாஹ்மே வருத்தமாக உட்காந்துருக்கிறான். தனக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த துனியாவுடைய செல்வங்கள் மீது வருத்தமாக, எந்த அல்லாஹ் நீ பிறக்கும் பொழுதே உனக்கு என்ன தேவையோ அதை அல்லாஹ் தஆலா அளந்து கொடுத்தானோ, கூடவும் வைக்காமல் குறையும் வைக்காமல் அல்லாஹ் எந்த அல்லாஹ் கரெக்டாக கொடுத்தானோ. நண்பர்களே, குழந்தை பிறந்தவுடன் சில நாட்களுக்கு அந்த தாய்க்கு பால் சொட்டு சொட்டாக தான் கொடுப்பான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா, அதிகமாக ஊறாது. குழந்தை நன்றாக வயிறும் கொஞ்சம் பெருசாகி நன்றாக குடிக்கக்கூடிய பருவம் வந்துன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் தஆலா பால் அதிகமாக சுரக்க வைக்கிறான். அல்லாஹு அக்பர். குழந்தை பிறந்த உடனே பைப்பில் தண்ணி வந்த மாதிரி பால் வந்துச்சுன்னா குழந்தை வாயில் போய் அடைச்சி மூக்கில் போய் அடைச்சி இறந்து போயிடும் குழந்தை. அப்போ அல்லாஹ் தஆலா அதுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு எந்த நேரத்தில் எது தேவையோ அளந்து கொடுத்த அல்லாஹ் நீ வாழ்க்கை வளர்ந்த பொழுது உனக்கு தருவதிலும் அல்லாஹ் தஆலா கஞ்சத்தனமா அல்லாவுக்கு இல்லை. இந்த அளவு தான் உனக்கு சரி என்பதற்காக அல்லாஹ் விலை கொடுத்துருக்குறான். உனக்கு மாதம் இவ்வளோ வருமானம் வந்தால் தான் நல்லா இருப்பேன். இதை விட 2 மடங்கு 3 மடங்கு வருமானம் வந்தால் நீ நேராக சினிமா தியேட்டரில் தான் போய் நிற்ப, அல்லது நீ நேராக சாராய கடையில் போய் நிற்ப. நீ ஹராமான வழியில் செலவு பண்ணுவ அந்த காசை.
விளங்குங்களா? அதனால உனக்கு இந்த அளவு கொடுக்கறது தான் ஏற்றமானது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கு எது தேவையோ அளந்துதான் கொடுத்தான். நண்பர்களே, குழந்தை பிறக்கும் வரை தாய்க்கு பால் வராது. கருணை மிக்க அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுத்து 18 வயசு 20 வயது பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தால் திருமணத்திற்கு முன்பு பால் வருமா? வராது. அம்மாவுக்கு பால் சுரக்குமா? சுரக்காது. சரிங்க, அந்த புள்ள கரு உண்டாயிட்டாங்க, மாசமா இருக்கிறாங்க, 4 மாசம் 5 மாசம் பால் வருமா? வராது. விளைஞ்சுங்களா? 9 மாசம் ஆயிடுச்சு, டெலிவரி டேட் நாளைக்கு கொடுத்துருக்குறாங்க, இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு பால் சுரக்குமா? அம்மாவோட தாய் மடியில பால் வருமா? அன்னையின் மடியில பால் வருமா? வராது. அல்லாஹ் சொல்ற, உனக்கு எப்போ தேவையோ நான் கொடுக்குறேன், நீ அவசரப்படுற, நீ அவசரப்பட வேண்டிய வேலை வேணாம், உனக்கு எப்போ தேவையோ அதுவரை நான் அப்போது வரைக்கும் பொறுத்துட்டு அப்போ தர்றேங்கிற அல்லாஹ் தஆலா. பாருங்கம்மா, குழந்தைக்கு அந்த அந்த பெண்ணுக்கு, ஒரு பெண்ணுக்கு அது வயது வரக்கூடிய காலத்திலேயே அல்லாஹ் தஆலா அந்த பால் சுரக்கிற மடியை உண்டாக்கி வச்சிடறான். ஒரு ஆடு பெண் ஆடா இருந்தால் அது வளர வளர அதுக்கு பால் மடி வந்துடுது. ஒரு கண்ணுக்குட்டி ஒரு பசுமாட்டுக்கு அது வளர வளர அதுக்கு பால் மடி வந்துடுது. ஆனால் பால் வராது. எப்போ பால் வரும்? அந்த மிருகங்களுக்கெல்லாம் மனிதர்களுக்கும் எப்போ பால் வரும்? அந்த குழந்தை வெளியே வந்து அடுத்த நொடி பால் வரும். அடுத்த நொடி வரைக்கும் அந்த பால் எல்லாம் சேமித்து வச்சிருக்கிறான். ஏங்க, பால் மடி இருக்கே, பால் வர வேண்டியதானே? ஆட்டுக்கும் வராது, மாட்டுக்கும் வராது, எந்த மிருகத்துக்கும் வராது, மனிதர்களுக்கும் வராது. அப்போ அல்லாஹ் கருணை மிக்க ரப்பு தஆலா அதுவரை சேமித்து வைத்து அதே பால் மடி இருக்கும், பால் வராது. அப்பா அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உனக்கு எப்போ தேவையோ அதை வெளிப்படுத்தி கொடுப்பது என்னுடைய வேலைன்னு சொல்லிட்டேன். நான் தான் ரப்புல் ஆலமீன். ரப்புல் ஆலமீன் அர்த்தம் என்னங்க? அல தர்த்தீப் ஷைய நாகிஸ்கு அல தர்த்தீப் காமில் பனானே வாலா. நாகிஸான ஒரு வஸ்துவை, குறையுள்ள ஒரு வஸ்துவை சன்னம் சன்னமாக எப்போ எப்போ அதுக்கு என்னென்ன தேவையோ அதை கொடுத்து அதை உயர்ந்த நிலைக்கு காமிலாக ஆக்கக்கூடியவனுக்கு பேரு தான் ரப்பு. அப்போ அன்பர்களே, குழந்தை பிறந்துருச்சு, சரிங்க, பிறந்து அம்மா மடியில் வாய் வைத்து குடிக்கிற பொழுதுதான் அதுக்கு பால் வருது. பாருங்க, மனிதர்கள் இருக்கிறாங்க, பிறந்த விட்டுட்டு போயிட மாட்டாங்க, அம்மாவும் இருப்பாங்க, கையால் குழந்தையை வாரி எடுத்து தன் நெஞ்சோடு அணைத்து நம்ம தாய் நமக்கு பால் கொடுப்பாங்க. தாய் உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் பலகீனமாக இருந்தாங்கன்னா அவங்க கூட இருக்க மற்றவர்கள் இந்த குழந்தையை கொண்டு போய் அம்மா பக்கத்தில் போட்டு பால் குடிக்க வைப்பாங்க. சரி, இது நமக்கு முடியுது இல்லையா? இப்போ கானகத்தில் மிருகங்கள் இருக்குது, ஆடு மாடுகள் இருக்குது, அதுக்கு யாரெல்லாம் வேலை செய்கிறது? அதுக்கு யார் கொண்டு போய் பால் எடுத்து கொடுக்கறது? அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா என்ன பண்ணா, அந்த குழந்தை, பிறந்த குழந்தை தானாக எழுந்திருந்து நிற்கிற சக்தி அல்லாஹ் காலு கொடுத்துட்றான். நம்ம பிள்ளைக்கு நிற்குமா? நிற்கிறதுக்கு 8 மாதம் ஆயிடுது, 9 மாதம் ஆயிடுதுங்க, 10 மாதம் ஆயிடுது சில பேருக்கு நிற்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு. ஆனால் அந்த வயிற்றுல இருந்து வெளியே வந்த உடனே குதிரை இருக்கு பாருங்களா, ஆட்டுக்குட்டி, கண்ணுக்குட்டி, குதிரை அப்படியே எந்திரிச்சு நிற்கிது. காலில் பலத்தை கொடுத்தான் அல்லாஹ் தஆலா, நடந்து போகுது. நடந்து போனது மட்டும் இல்லை, அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? இதோ பார், இந்த மாதிரி இந்த குதிரைக்கு யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? இதோ உங்கள் அம்மாவுக்கு பால் மடி இருக்கிறது, நீ நேராக போய் அதில் வாய் வைத்து உறிஞ்சினா உனக்கு பால் வரும், அதுதான் உனக்கு ரிஸ்க்குன்னு யாருக்கும் சொல்லி கொடுத்தா? ரப்புல் ஆலமீன் அதுக்கு ஏற்ற மாதிரி இல்மை கொடுத்தான் பாருங்க. வெளியே வந்த அடுத்த நிமிஷம் அம்மாவுடைய பால் மடியை தேடுது. பிறக்கும் போதே அந்த இல்மை கொடுத்தான், அல்லாஹ் வச்சான் அல்லாஹ் தஆலா. மனிதர்களுக்கு அந்த இல்மை தேவையில்லை. நம்ம பையன் பிறந்தோன்னு எஞ்சி நடக்க ஆரம்பிச்சான்னு ஆஸ்பத்திரி போகிறோம் தேடணும், எங்கடா போயிட்டா, இங்கே தானே இருந்தான், இப்போ தாங்க பிறந்தாங்க, அதுக்குள்ளே வெளியே சுத்த போயிட்டாங்கன்னு சொல்லுவான். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானு அப்போ உனக்கு தேவையில்லை, அவன் போட்ட இடத்துல உர்றான்னு கத்திட்டு கிடப்பான கூட நடக்க வைக்கல. அல்லாஹ் கருணையாவனாகி அல்லாஹ் நம்மளை எப்படி வச்சான் பாருங்க, நம்ம குதிரையை எப்படி வச்சான் பாருங்க. குதிரைக்கு வச்ச மாதிரி நமக்கு குழந்தை பிறந்து நம்ம பையனுக்கு காலில் பலத்தை கொடுத்தா, அம்மா அப்பாவும் குழந்தை பெற்றுட்டு படுத்த படுக்கையாக இருப்பாங்க, அவன் பையன் விளைய விளாண்டுருப்பான் வெளியே போய். இவங்க தேடி பிடிச்சி கொண்டுறதுக்கு எந்திரிச்சு போக கூட இவங்களால முடியாது, அவன் பாட்டு வெளியே சுற்றிட்டு இருப்பான் எங்கேயாச்சும் போய். அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவனுக்கு நீ போய் போட்ட இடத்த கிடப்பான், அல்லாஹ் அப்படி வச்சான். குதிரையும் ஆடும் மாடும், கானகத்தில் வாழக்கூடிய சிங்கம், புலி, நரி, கரடி, யானை இவைகளும் பிறந்த உடனே எந்திரிச்சு நின்று யாருங்க அறிவு கொடுத்தா? அதுக்கு கரெக்டா போய் அம்மாவுடைய பால் மடியை தேட வச்சவன் யார்? அவன் தான் ரப்பு தஆலா. யாருக்கு என்ன தேவையோ கொடுக்குறானே அவன் பேர் தான் ரப்பு. உனக்கு அந்த அறிவு இல்லை, நீ குழந்தைய கீழே போட்டுட்ட, அம்மா எடுத்து பால் மடியில அந்த குழந்தையை வைக்காவிட்டால் அவன் 1 மாசமெல்லாம் கடந்து கத்துவானே ஒழிய அம்மா மடிக்கு எந்திரிச்சு வந்து பால் கொடுக்க மாட்டான். அவன் தெரியாதவனுக்கு அம்மா எடுத்து வாயிலை கொண்டு போய் வைத்து மடியை வைத்து சூப்பை வைக்கும் பொழுது அப்ப சப்பி கொண்டு அந்த பாலை குடிக்கிற அளவுதான், அந்த அளவு அறிவு இப்ப போதும் உனக்கு. இதுக்கு மேல அறிவு உனக்கு இப்ப தேவையில்லை. எந்த அறிவு எப்ப தேவையோ தர்றேன், உனக்கு என்ன தேவையோ அதை தர்றேன்னு சொல்றான் பாருங்க, அவன் பேர் தான் ரப்பு.
அவன் தான் ரப்புல் ஆலமீன். ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் யாருங்க? எப்ப எப்ப யார் யாருக்கு எது தேவையோ அதை கொடுக்கறது பேர் ரப்பு. சரிங்க, ஆடு குட்டி பிறந்த உடனே கண்ணை திறக்கும். சரி, பார்த்து அம்மாவுடைய பால் மடி எங்கேன்னு தேடி கண்டுபிடிச்சு குடிக்குது. சில மிருகங்கள் இருக்கு, எலி குஞ்சுலாம் இருக்கு பார்த்தீங்களா, நாய் குஞ்சு எலி குஞ்சுலாம் இருக்கு பார்த்தீங்களா, நாய்க்குட்டிலாம் பிறந்தோடனே கண்ணே தெரியாது. எலி குஞ்சு பார்த்தா 8 குஞ்சு 10 குஞ்சு போட்டுரும், தாய் படுத்து கிடக்கும். விளைஞ்சுங்களா? இந்த எலி குஞ்சு தப்பி தவறி போய் யாருக்கு சொல்லி கொடுத்தா அதுக்கு கண்ணே இல்லை, எங்க அம்மாவுடைய பால் மடின்னு தெரியாது. ஆனா சுத்தி சுத்தி வந்து கரெக்டா அம்மாவுடைய பால் மடியை கண்டுபிடிச்சு ஒரு எலி குஞ்சு பால் குடிக்கும், இன்னொரு எலி குஞ்சு அதுவும் தப்பி தப்பி வந்து அது பால் குடிக்கும். வரிசையா அம்மாவுக்கு அல்லாஹ் தாலா உதவு செய்ய பைப் வச்ச மாதிரி 10 பைப் வச்சிருப்பான் அல்லாஹ் தாலா. 10 குஞ்சும் 10லையும் பால் குடிக்கும். இந்த அறிவை கொடுத்தது யாருங்க? நாய்க்குட்டி பார்த்துருக்கேன் தெருவில், 5 குட்டி 6 குட்டி கண்ணே திறக்காது. கண்ணு திறக்கிறதுக்கே 4 நாள் ஆகும், 5 நாள் ஆகும். கரெக்டா போய் ஒன்னொன்னும் அதனுடைய மடியை தேடி அது குல்லுன் கது அலிம ஒவ்வொன்றும் அது மஷரபம் அவர்கள் உண்ணக்கூடிய குடிக்கக்கூடிய இடத்தை அறிந்து கொண்டன என்று சொல்வது போட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒன்னொன்னுக்கும் அந்த இல்மு கொடுத்தா அல்லாஹ் பிறக்க வைக்கிறான். கண்ணே இல்லை, தப்பி தடவி கையால் தடவி தடவி இப்படித்தான் இங்கே போய் தேடினால் நமக்கு உணவு கிடைக்கும் இந்த அறிவு எப்படி வந்துச்சது? இந்த அறிவு கொடுத்தது யாரு? அல்லாஹு அக்பர் கபீரா. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த குழந்தை, அந்த இத்துணூனு எலி குஞ்சு, 1/2 இன்ச்சு கூட இல்லை, 1 இன்ச்சு கூட இல்லை அந்த குஞ்சு, அதுக்கு அல்லாஹ் தஆலா அறிவு கொடுக்குறான். கண்ணு திறக்காமலேயே எங்க போய் எப்படி நாம் பால் குடிக்க வேண்டும் என்ற அறிவை கொடுக்குறான். அவன் தான் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் தான். அறிஞ்சுங்களா? சரிம்மா, குழந்தை பிறந்துச்சு, இப்போ அம்மாட்ட பால் குடிச்சுட்டே இருந்துருச்சு. போதுமா? இது 3 மாசம் 4 மாசம் 5 மாசத்துக்கு போதுமானது. அதுக்கு மேலே இந்த உணவு பத்தாது, மேல் உணவுகள் கொடுக்க வேண்டும். குழந்தைக்கு இட்லி பிஸ்கட்டு ஏதாவது சின்ன சின்ன உணவுகள் கொடுப்பாங்க. இப்போ அதுக்கு பல்லு வேணுமா இல்லையா? இப்போ அல்லாஹ் தஆலா அது வரைக்கும் பல்லு கொடுக்கல. 7 மாசம் 8 மாசம் ஆனவொன்னு, 8 மாசம் ஆனவொன்னே முதல்ல கொஞ்சம் ஒரு பல்லு 2 பல்லு மெதுவாக எட்டி பார்க்குது. ஏன் அல்லாஹ் தஆலா முந்தைய பல்ல கொடுத்துக்க வேண்டிய? பிறக்கும் போதே கண்ணு இருந்துச்சுல்ல, பிறக்கும் போதே மனுஷனுக்கு காது இருக்குது, பிறக்கும் போதே கையில நகமெல்லாம் இருக்குது, தலையில முடி இருக்குது, பிறக்கும் போதே விரல்லாம் இருக்குது. ஏன் பிறக்கும் போதே பல்ல வச்சிருக்க வேண்டியதானே? பிறக்கும் போதே 32 பல்லோட பிறந்தா அம்மாட்ட பால் குடிக்க முடியாதா? அம்மாட்ட பால் கடிச்சு விட்டுருவான், வலி தாக்க முடியாது அவங்களுக்கு. அல்ல இப்போ உனக்கு பால் குடிக்கிற வயசு, இப்போ பல்லு தேவையில்லை என்று அல்லாஹ் தஆலா பல்லு கொடுக்கல பாருங்க. எப்ப நீ உணவு சாப்பிட வேண்டும் என்ற தேவை ஏற்படுகிறதோ அப்ப அல்லாஹ் தஆலா பல்லு கொடுத்து அந்த நேரத்தில் 8 மாசம் 9 மாசத்துல சின்ன சின்ன பல்லா கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. உனக்கு இப்போ இந்த வயசு சின்ன வயசுப்பா, இப்போ இந்த பல்லு போதும். ஏன் அப்பவே மாட்டு பல்லு மாதிரி பெரிய பெரிய பல்லா வந்தால் பார்க்க அசிங்கமா இருப்பான் குழந்தை இத்தனை பேசு பல்லு இத்தனை பேசு இருக்குதுன்னு சொல்லி. அப்போ அதான் பால் பற்கள் அப்படின்னு சொல்றாங்க. சின்னதா அழகா அல்லாஹ் அந்த குழந்தைங்க பல்லு பார்க்கவே வரிசையா சீப்பு மாதிரி அடுக்கி வச்ச மாதிரி அழகான பற்களாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கொடுத்தான். மேலே ஒரு 5-6 பல்லு, கீழே ஒரு 5-6 பல்லு வருது. இந்த பல்லு அல்லாஹ் தஆலா 2-3 கடவா பல்லு வந்துடுது. சரி, இது போதும். 7 வயசு 6 வயசு வரைக்கும் மென்மையான பொருட்களை சாப்பிடுவ போதும். ஆனா இதே பல்லு கடைசி வரைக்கும் இருந்தா போதுமா? உனக்கு பத்தாது. உங்க அம்மா கவலைப்பட்டாங்களா? என்ன பையனுக்கு இதே பல்லு இருக்குதே, இப்படி பின்னாடி கவலை, எப்படி அவன் கறி சாப்பிடுவான், எப்படி எலும்பெல்லாம் கடிச்சு சாப்பிடுவான்? உங்க அத்தா கவலைப்பட்டாங்களா? யாரும் உன்னை பத்தி கவலைப்படல. உன்னை பத்தி கவலைப்பட்டது மௌலா தஆலா. 7 வயசு ஆயிடுச்சு, இனி நல்ல வஸ்துக்கள் அவன் நல்ல உறுதியா பல்லு இருந்தா தான் கடைசி வரைக்கும் தாங்கும் என்று. அது மொத்தமா எல்லா பல்லும் ஒரே நைட்ல உளுந்து மறுநாள் முளைக்கிறது இல்லை. ஒரே ஒரு பல்லு உழுகும், மெதுவா அது முளைச்சு வளர்ந்த பின்னாடி அடுத்த பல்லு உழுகும். என்ன ரப்பு தஆலா பாருங்க, என்ன அல்லாஹ் கருணையால் அல்லாஹ் பார்த்தீங்களா? அப்பவும் நம்மளே அல்லாஹ் கைவிடல. அப்பவும் நம்ம மேல கருணை மிக்க அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒரு பல்ல உழுக வச்சு அதை முளைக்க வச்சு அப்புறம் இன்னொரு பல்ல உழுக வச்சு முளைக்க வச்சு இப்படி ஒன்னா 7 வயசுல ஆரம்பிச்சு 12 வயசு வரைக்கும் எல்லா பல்லும் விழுந்து சரியாக ஸ்ட்ராங்கான பல்ல அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டான். அல்லாஹ் ஆக்கி என்ன வேணா சாப்பிடு அடியானே, என்ன மறந்துடாத சாப்பிடு. அலம் நஜஅல் லஹு ஐனைன், உனக்கு 2 கண்களை நான் கொடுக்கவில்லையா? வலிசானும் ஷஃபத்தைன், உனக்கு நாவை கொடுக்கவில்லையா? 2 உதடுகளை நான் கொடுக்கவில்லையா? அல்ல, இந்த உறுப்பலை யோசிச்சு பார்க்க வேணாம், யார் கொடுத்தா இது உனக்கு? அப்ப அன்பர்களே, நமக்கு எந்த வயசுல எது தேவையோ கரெக்டாக சரியான முறையில் கொடுத்தா அல்லாஹ் நமக்கு வாழ்க்கை வசதியா அல்லாஹ் லேட்டா கொடுப்பான். இதெல்லாம் விலை மதிக்க முடியாதது. ஒரு கண்ணுக்கு என்ன விலை வைப்பீங்க? இந்த 2 வீட்டை கொடுத்தா ஒரு கண்ணை வாங்கலாமா? 2 கடையை கொடுத்தா ஒரு கையை வாங்கலாமா? வாங்க முடியாது. விலை மதிக்க முடியாதவற்றை
எந்தெந்த நேரத்துல எது தேவையோ அந்தந்த நேரத்துல கரெக்டாக கொடுத்து வாழ வச்ச ரப்பு அதுக்கு பின்னாடியே உனக்கு தரமாட்டான் அல்லாஹ் தஆலா. உனக்கு எந்த நேரத்துல மனைவி கொடுத்தா நல்லது, எந்த நேரத்துல உனக்கு குழந்தையை கொடுத்தா நல்லது, எந்த நேரத்துல உனக்கு வீடு வேணும், எந்த நேரத்துல எவ்வளவு காசு கையில் இருக்கிற மாதிரி பார்க்கணும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒவ்வொன்றையும் அளந்துதான் கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. நாம அல்லாஹ்வை குறைப்பட்டுக்கிறான் ரொம்ப பேர். அல்லாஹ் தஆலா அவனுக்கு அவ்வளவு கொடுத்தான், என்னை விட சின்ன வயசு, அவனுக்கு அல்லாஹ் தஆலா பெரிய வாய்ப்பை கொடுத்தான், என்னை விட அறிவியல் கம்மி, என்னை விட மார்க்கில் கம்மி, அவன் பார்த்தா இன்னைக்கு லட்சத்துல சம்பாதிக்கிறான், நான் கஷ்டப்படுறேன். நண்பர்கள் ஏன் அல்லாஹ் எப்படி கை விட்டாங்கிறான் மனுஷன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம தஹதி பெருமான கான அக்னஉன் நாசி, அல்லாஹ் தஆலாவை மிக அதிகம் பொருந்தி கொள்ளக்கூடியவர்களாக பெருமானார் இருந்தார். பெருமானார் துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம கன்னிஇனி பிமா ரஸக்தனி, யா அல்லாஹ் நீ எதை எனக்கு கொடுத்தாயோ அதை கொண்டு திருப்திப்பட்டு கொள்கிற உள்ளத்தை எனக்கு நீ தருவாயாக. இது பெருமானார் ஸல்லல்லாஹு கேட்டதோ ஹாக்கிம்ல வருது இந்த ரிவாயத்து. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம கன்னிஇனி பிமா ரஸக்தனி, நீ எனக்கு எதை கொடுத்தாயோ அதை கொண்டு திருப்திப்பட்டு கொள்கிற வாய்ப்பை எனக்கு கொடு. இது ரொம்ப பெரிய விஷயம். மனிதர்களில் 100% பேர் இதில் ஏமாந்து போய் விடுகிறார். அல்லாஹ் நாடிய சிலரை தவிர ஒரு சிலர் பேட்டு வேணாலும் சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு போதுமான அளவு கொடுக்குறாங்க, பிஸ்மில்லாஹ். ஊர்ல இறங்கி போய் கேளுங்க, கடை வச்சிருக்கார்ட்ட போய் கேளுங்க, எப்படிங்க வருமானம் போயிட்டு இருக்கு, இது உங்களுக்கு போதுமானதா இருக்கா? இல்லைங்க, இன்னும் கடையை பெருசாகணும்னு ஆசைப்படுறேன், இந்த வாட்சிங்க. ஒரு வீடு கட்டுற போதுமான அளவு உங்க வீடு இருக்குங்களா? எத்தாலும் பிளாட் வருது, விலைக்கு படிய மாட்டேங்குது, துவா செய்யுங்க அதுன்னு சொல்லுவார். ஒருத்தர் போய் கேளுங்க, சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்க கம்பெனியில்? 15,000 வருது, போதுமானதாக இருக்குங்களா? சம்பளம் வேணும்னு போராடிட்டு இருக்கிறோம், கட்டுப்படியாக மாட்டேங்குதுங்க. 15,000. ஒரு பஸ்ஸில் போய்விட்டு கண்டக்டர் அந்த டைமில் பேப்பரில் தொடர்ந்து 3 நாளாக டிரைவர் கண்டக்டருக்கு போராட்டம் அப்படின்னு சொன்னோம். சம்பள உயர்வு கேட்டு போராட்டம்னு நடந்து பேப்பரில் போட்டிருந்தாங்க. அப்போ நான் பஸ்ஸில் ஏறி போயிட்டுருக்கேன். அப்போ கண்டக்டர் கேட்டேன், சார் கோச்சிக்காதீங்க ஒன்றும், 15,000 போராட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிறீங்களா? ஆமாம், டெய்லி கலந்துக்கிறோம். காலையில் 1 மணி நேரம் போராட்டம், ஒரு பஸ்ஸு தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது, ஓட்டிகிட்டு இருக்கிறோம். 1 மணி நேரம் போராட்டம் பண்ணுறோம் நாங்களும். என்ன நோக்கத்தில் போராட்டம் பண்ணுறீங்க சார் அப்படின்னு. சம்பள உயர்வு கேட்டு போராட்டம் பண்ணோம், கொடுக்க மாட்டேங்கிறானுவோம், ஊதிய கமிஷன் அப்படின்னு சொல்லி. சரி, உங்களுக்கு கோச்சிக்காதீங்க, எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு கிடைக்கிறாங்க? இப்போ அந்த நேரத்தில் சொன்ன ஒரு 53 ரூபா எனக்கு வந்துட்டு இருக்குது, ஏன் இது கட்டுப்படி ஆக மாட்டேங்குதுங்களா? எங்கே சார் போதுமானதுக்கு விற்கிற விலைவாசிக்கு 53 ரூபா எப்படிங்க சார் போதும்? போய் பசங்களுக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும். சரி, நீங்கள் பஸ் ஓட்டுறீங்க, இன்னொரு பஸ் தனியார் பஸ்ஸுக்கு முன்னாடி போச்சுங்க பார்த்தீங்களா, பள்ளிக்கந்தன், அந்த பஸ்ஸு கண்டக்டர் எவ்வளோ? அது 12 ரூபா கொடுப்பான் சார். இப்போ அவன் எப்படி வாழ்க்கை, அவனுக்கு முன்னாடி பிள்ளை இல்லையா இருக்குது சார்? உனக்கு அவனோட 5 மடங்கு சம்பளம் கொடுக்குறான் சார், அவனோட 5 மடங்கு சம்பளம் கொடுக்குறான். அந்த தனியார் பஸ்ஸில் போகிறானே அந்த கண்டக்டருக்கு 12 ரூபா, அந்த டிரைவருக்கு 13 ரூபா, அதில் துணை கிணத்துக்கு போட்டிருக்கான், அவனுக்கு 6 ரூபா சம்பளம். அது துணைக்கு ஒருத்தன் போட்டிருக்கான், விசில் ஊதுற ஒருத்தன் போட்டிருக்கான், அவனுக்கு அன்றாட 100 ரூபா தான் அவனுக்கு நாளைக்கு. அவன் அதுக்கு மாதத்துக்கு 3000 ரூபா அதில் ஒருத்தன் வைக்கிறான். அது கீழே ஒருத்தன் கத்துறான் பாருங்க, கீழே நின்று ஒருத்தன் கத்துவான், என்ன தஞ்சாவூர் கத்துவான். அவனுக்கு எவ்வளோன்னு கேட்டேன், ஒரு பஸ்ஸு கிளம்பும் போது 2 ரூபா கொடுப்பாங்க, 5 ரூபா கொடுப்பாங்க, இப்போ 10 ரூபா கொடுப்பாங்க சார், அவ்வளோதான் சார். அதை வச்சே வாழ்க்கையை ஓட்டுறான் அவன். இவ்வளவு பேர் வாழ்க்கையை ஓட்டுறாங்க, 53,000 ரூபாய்க்கு எப்படி நீங்கள் வாழ்க்கையை, இவனுக்கு பத்தாது அவங்களுக்கு அப்படின்னு அவர் முடிச்சார். நான் சொன்னேன், எப்போ நீங்கள் பத்தாது என்று ஆரம்பித்து விட்டீர்களோ ஐயா, ஒரு நேரம் வரும் 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க உங்களுக்கு. இப்போ இல்லை, இன்னும் சில வருஷங்கள் போகும், 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. அப்பவும் போராட்டம் நடக்கும், போராட்டம் முடியாது. அப்போ 1.25 லட்சம் கேட்பீங்க நீங்கள். போராட்டம் எதுவும் முடியவே முடியாது சார். இறைவன் எதை கொடுத்தானோ அது எனக்கு போதும் என்று எப்போ நீ கருதவில்லையோ, உன் வாழ்க்கை முழுவதும் நிம்மதியே போயிடும். அல்லாஹ் எனக்கு கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ், இதை விட இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ் எனக்கு இது கொடுத்தானே என்று நீ எப்போ நிம்மதி பெறவில்லையோ, உன் மனதை நிம்மதி பெற வைக்கவில்லையோ, மனதை அடக்கவில்லையோ, ஒரு காலம் ஒரு மனதிலே நிம்மதி வரவே வராது. அப்போ ஊரில் 100% பேர் எப்படி வாழ்றாங்க? இது பத்தலை. கேட்டு பாருங்க, பொம்பளை கிட்ட போய் கேட்டு பாருங்க, எவ்வளோ நகை போட்டாங்க அவங்க தாத்தா? 10 போடலான்னு சொன்னாங்க, 5 தான் போட்டாங்க, பத்தலை. புருஷனை கேட்டு பாருங்க, எப்படி ஓடுது கேட்டு. மாமியை வீட்டில் ஏமாத்திட்டாங்க ரொம்ப பேர். ஏங்க இத்தனை போகிற என்னங்க செய்யாம விட்டாங்க. நீங்கள் கல்யாணம் முடிச்சு பேரம் பேத்தி எடுத்து போய் இன்னும் சொல்ல காட்டுறாங்க, எங்கள் மாமியை வீட்டில் ஏமாத்திட்டாங்க. இவன் கல்யாணம் முடிச்சு இவன் பிள்ளையை கட்டி கொடுத்துட்டான், இன்னும் சொல்லிக்கிறாங்க நம்ம எங்கள் மாமியை வீட்டில் ஏமாத்திட்டாங்க. என்ன கொடுக்க வேண்டிய ஒழுங்காக கொடுக்கல, இன்னும் சண்டை வந்து கொடுத்து உங்கள் அத்தா மட்டும் கொடுத்து அத்தா கபருக்கு போயிட்டாரு. உங்கள் அத்தா மட்டும் சொன்ன ஒழுங்காக செஞ்சாரா? அப்படி பாவிக்கல பைக் வாங்கி கொடுத்தாரா அப்படிங்கிறானு அத்தா கபருக்கு போயிட்டார். அப்போ மனிதனுக்கு அந்த நிம்மதி எப்போ வரவே இல்லையா அன்பர்களே, அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு மனதை நாம் நிம்மதி பெற்றுக்கொள்ள வேண்டும், மனதை அடக்கி கொள்ள வேண்டும் என்று வரவில்லையோ,
ஒரு காலும் அந்த மனது நிம்மதி பெறவே பெறாது, அடங்கவே அடங்காது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம கன்னிஇனி பிமா ரஸக்தனி, யா அல்லாஹ் நீ எனக்கு எதை கொடுத்தாயோ வாழ்க்கையில ஒவ்வொரு நேரத்திலும் எதை நீ எனக்கு கொடுத்திருந்தாயோ, எந்த மனைவியை கொடுத்தாயோ அதை பொருந்திக்கும். உன் மனைவியை கொடுத்த பண்ணி யோசிக்காத, என் மனைவி கொஞ்சம் கருப்பா இருக்காத, ஏத்து விட்டுக்காரி இப்போ கொஞ்சம் வெள்ளையா இருக்கல, அவளை எனக்கு கொடுக்கலையா இல்லாத, அவள் டெய்லி புருஷன் சாத்திராகணும். உனக்கு தெரியுமா? உன் புருஷன் பொண்டாட்டி சொன்ன பேச்சு கேட்கிறாள், திட்டினாலும் பொறுத்து வாங்கி முடிக்கிறான். அவளை திட்டிப்பாரு அந்த பொண்டாட்டியை போய் சாத்துன்னு சாத்திராகும் தெரிஞ்சில்ல. அப்ப இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி உனக்கு ஒன்று கொடுத்ததை விட்டு அடுத்தது அல்லாஹ் தஆலா அழகா உன் கண்ணுக்கு அழகா காட்டினால் ஸய்யனலஹும் ஷைத்தானும், சைத்தான் சில விஷயங்களை அழகுபடுத்தி காட்டுவான். விளங்குங்களா? அதை நீ எம்பி விடாது, ஏமாந்து போயிடாத. உனக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தானோ அதுதான் நிறைவான். எனக்கு அல்லாஹ் என்ன மனைவி கொடுத்தானோ அதுதான் எனக்கு பொருத்தமான மனைவி. இவளை தவிர இந்த உலகத்தில் உண்டான எந்த கோடிக்கணக்கான பெண்கள் யாரை அல்லாஹ் எனக்கு மனைவியா கொடுத்திருந்தாலும் என் வாழ்க்கை நிம்மதியா இருக்காது. எனக்கு அல்லாஹ் பொறுக்கி எடுத்து தான் எனக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான் என்று நிம்மதியாக இருந்தால்தான் உன் வாழ்க்கை சிறப்பாக. 800 கோடி மக்கள் இல்லை, 400 கோடி ஆம்பளைங்க, 400 கோடி பெண்கள் வச்சுங்க. இந்த 400 கோடி பெண்கள் உனக்கு யார் மனைவியாக இருக்க பொருத்தமானவள், உன் குணத்துக்கு ஏற்றமானவள், விளைஞ்சுங்களா என்றெல்லாம் பொறுக்கி எடுத்துத்தான் உனக்கு எல்லாம் மனைவியை சேர்த்து பண்ணி கொடுக்குறான். நீ அதை திருப்திப்பட்டு கொள்ளாமல் அவருடைய சில அதிருப்தியான செயல்களை பார்த்து நீ சத்தம் போடுற, சண்டைக்கு வர்ற, ஏண்டா உனக்கு மனைவி எனக்கு உன் தலையில என்னை கட்டணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கட்டிட்டானே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் வாழ்க்கை கஷ்டம்தான். அதே மாதிரி ஒவ்வொரு பெண்களுக்கும் உங்களுக்கு ஒரு கணவனை அல்லாஹ் பொறுக்கி எடுக்கிறான்னு சொன்னா 400 கோடி ஆண்களில் யார் உனக்கு பொருத்தம் என்று அல்லாஹ் தேடிதான் வச்சான். பிரச்சனை வருதுங்களே என்கிற நீ தேடிக்கிட்டது தான். மா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் வபிமா கஸபத் ஐதீக்கும். கணவன் மனைவி அல்லாஹ் பொறுக்கி எடுத்து வச்சாலும் ஏங்க சண்டை வருது? விளைஞ்சுங்களா? பொருந்தி கொள்ளாத நேரம் தான். பிமா கஸபத் ஐதீக்கும், உன் கைகள் சம்பாரிச்சதுனால தான் சண்டை வருது. காரணம் வேற ஒன்றும் இல்லை, அல்லாஹ் தஆலா பொருத்தமா தான் வச்சான். நீ அது பொருத்தமா இல்லை, என் கணவன் சரியா சம்பாதிக்கல, என் கணவன் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், என் தங்கச்சி புருஷன் அவ்வளோ சம்பாதிக்கிறான், என்னைக்கு உருப்படும்? ஒருத்தர் சொல்லி அழுகுறாரு, ஹஜ்ரத் என் கணவன் என் மனைவி கணவன் கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆச்சு, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, சந்தோஷம் போயிட்டு இருந்துச்சு, எதுவரை சந்தோஷமா இருந்துச்சு. பிவியுடைய என் மனைவியுடைய தங்கச்சி கல்யாணம் முடிச்சாங்க, அது வரைக்கும் என் கல்மா சந்தோஷம் போயிருச்சு. எங்க அது கல்யாணம் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னங்க சந்தோஷத்துக்கு என்னங்க குறைச்சல்னு கேட்டேன். இல்லை, என் மனைவி தங்கச்சிக்கு கல்யாணம் முடிச்சாங்க, நான் டீ கடையில் மாஸ்டராக வேலை செய்கிறேன், அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு வந்து மனைவி கொடுத்து ஒரு நாளைக்கு 500 ரூபா வரும், சந்தோஷமாக வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அவருக்கு கல்யாணம் முடிச்ச இடம் கொஞ்சம் வசதியான இடம், அவர் காரில் கூட்டிகிட்டு போனார், என் மனைவி என்னை ஆட்டோவில் கூட்டிட்டு போய் கேவலமாக இருக்கிறேன். அதை கல்யாணம் விட்டு வாசலில் போய் நான் ஆட்டோவில் போய் இறங்குறேன், என் தங்கச்சி காரில் போய் இறங்குறேன், எனக்கு கேவலமாக என்னை கார் பிடிச்சி கூட்டி போங்கிறான். அதிரத் நான் என்ன செய்வேன்? அதிரத் ஆட்டோ 50 ரூபா கொடுத்த கொண்டு போய் காருக்கு 500 ரூபா கொடுக்கணும். சரி அவர் சொல்கிறாங்கிறதுக்காக வேண்டியே கல்யாணத்துக்கு கொண்டு போய் இறக்குனேன். நிம்மதியாக இதோட முடிஞ்சான். அங்கேருந்து வந்து சொல்கிறா, என் கல்யாணத்தில் நான் டப்பா ஃபோன் வச்சிருக்கேன், பட்டன் ஃபோன் வச்சிருக்கிறேன், என் தங்கச்சி பெரிய ஃபோன் வச்சிருக்கிறா, எனக்கு கேவலமாக இருக்குது அவன் முன்னாடி பேசுறது. ஆஹா, இது நடக்குமா? இப்படி ஒப்பிட்டு பார்த்து என்னைக்கு முடியுறது? அதில் இந்த இருக்கு அந்த எப்போ கல்யாணம் முடிச்சாங்களோ அன்னையிலிருந்து என் வாழ்க்கையே கஷ்டமான வாழ்க்கை ஆயிடுச்சு. அதில் ஒன்றையும் தங்கச்சி மாப்பிள்ளையும் ஒப்பிட்டு பார்க்குறான். ஒரு விஷயம் நடந்தால் அவர் அப்படி கொஞ்சம் நீ செஞ்சிய. அவர் லீவில் வந்தார், 1 மாதம் லீவில் அவர் வர்றாரு, அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து 1 மாதமும் சுற்றுறாரு. 5 நாள் ஊட்டி, 5 நாள் கொடைக்கானல், 5 நாள் கன்னியாகுமரி சுற்றுறாரு. என்னையும் கூட்டிகிட்டு போங்க. 1 மாதம் நான் போனால் டப்பா என்ன கடை வேலை விட்டு தூக்கிடுவானோ, அடுத்த டீ கடைக்கு திரும்ப வேலைக்கு சேர மாட்டானோ, அதில் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறார். அப்போ அன்பர்களே, நான் சொன்னேன், எப்போ இன்னொருத்தரை கம்பேர் பண்ணி அந்த மாதிரி என் வாழ்க்கை என்று நீ யோசிக்க ஆரம்பிச்சியோ முடிஞ்சு உன் வாழ்க்கையில் எல்லா நிம்மதியும் போயிடும், எல்லா நிம்மதியும் கல்வை விட்டு போய்விடும். அப்போ என்ன செய்யணுங்க? அல்லாஹ் எனக்கு கொடுத்ததே ரொம்ப பெருசு. அல்லாஹ் ஜல்லஷானுடைய வாழ்க்கையை கொடுத்தானே, நான் செஞ்ச பாவங்களுக்கு, நான் செஞ்ச அயோக்கியத்தனங்களுக்கு, பிறர் பார்க்காமல் நான் செய்த எத்தனையோ குற்றங்குறைகளை அல்லாஹ் மன்னித்து மறைத்து, இந்த அளவாவது அல்லாஹ் என்னை வாழ வச்சிருக்கிறானே, இந்த அளவு அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்தானே, இந்த அளவு அல்லாஹ் எனக்கு சோறு போட்டானே, இந்த அளவு அல்லாஹ் தஆலா எனக்கு மனைவி கொடுத்தானே, இந்த அளவு அல்லாஹ் தஆலா எனக்கு பிள்ளைகளை கொடுத்தானே, அல்ஹம்துலில்லாஹ், இதுக்கு என்ன நன்றி செலுத்துவேன் என்று நீ பொருந்தி கொள்வதுதான் ஏற்றமான. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம கன்னிஇனி பிமா ரஸக்தனி. இந்த துஆவை எல்லாரும் கேளுங்க எல்லா இடத்துல. யா அல்லாஹ், நீ எதையெல்லாம் எனக்கு கொடுத்தாயோ என் சின்ன வயசுலேருந்து, காசு பணமாக இருக்கட்டும், தாய் தந்தையாக இருக்கட்டும். சில பேருக்கு யோசனை, நான் பேசாமல் அமெரிக்காவில் பிறந்திருந்தாங்க, ட்ரம்ப் மகனாக பிறந்திருந்தா என்ன சந்தோஷமாக இருந்திருப்போம், அப்படி நிறைய சேரணும். அல்லாஹ் தஆலா இத்தினூர் சின்ன ஊரில் வலுத்தூரில் ஒரு சின்ன அப்துல் சத்தாருக்கு, அப்துல் ரஹ்மானுக்கு மகனாக பிறக்க வச்சு
அவர் பொட்டிக்கடை வச்சிருக்கிறாரு, அவர் மகனா பிறகு நானும் பொட்டிக்கடையில் உட்கார மாதிரி ஆயிடுச்சு, நான் ஒப்பாமாவுக்கு மகனா பிறந்திருக்க மாட்டேனா சொல்லி அடு பாவி பறந்துறதுக்கெல்லாம் நரகத்தான் போய் சேரணும். இப்ப அல்லாஹ் உனக்கு எதை பொறுக்கி எடுத்து கொண்டானோ, எந்த ஊரிலே யாருடைய மகனாக யாருடைய மகளாக யார் வயிற்றில பிறக்க வேண்டும், யார் உன் தாய் யார் உன் தந்தை என்று அல்லாஹ் ஏற்படுத்தினானோ எவ்வளவு ரஹ்மத். உன் தாய் உனக்கு கொடுத்த இந்த ஈமான், உன் தந்தை உனக்கு கற்றுக் கொடுத்த ஈமான், இஸ்லாம், குர்ஆன், இதன் மதிப்பு இங்க தெரியாது, மறுமை நாளில் போய் தெரியும். அங்க ஒப்பாமாவாங்கலாம் நரகத்துக்கு போற கியூல் நிற்பாங்க, நீ சொர்க்கத்துக்கு போற கியூல் நிற்பை, அப்ப தெரியும் உன் தாய் உனக்கு கொடுத்த நியமத்து என்ன, உன் தந்தை உனக்கு கொடுத்த நியமத்து என்ன, உன்னுடைய குடும்பத்தார் உனக்கு கொடுத்த நியமத்து என்ன, உஸ்தாது உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த நியமத்து என்ன, இந்த குர்ஆனுடைய மதிப்பு என்ன, மரியாதை என்ன என்பது இங்க தெரியாது, அங்க போய் தெரியும். காலேஜில் கொண்டு போய் லட்சக்கணக்கில் காசு கட்டிட்டு காத்து கிடக்குற, பள்ளிவாசல்ல மதரசால இலவசமா போய் தர உஸ்தாது வான்னு கூட வர மாட்டேங்க. இந்த ஊர்ல காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க கணக்கு போடுங்க, ஏறத்தாழ ஒரு 500 பேர் இருப்பாங்க வச்சுங்களேன். மதரசாக்கல்ல மக்தபுக்கல்ல குர்ஆன் ஓதுறதுக்கு வரக்கூடிய பிள்ளைங்க கணக்கு போடுங்க, 50 பேர் இருப்பாங்க. கூட்டி கணக்கு பார்த்தா 450 பேர் எங்க போனாங்க. அப்ப என்ன செய்யற, காலேஜில் கொண்டு போய் காசை கட்டி பல லட்சம் பைசா கட்டி ஒவ்வொரு இன்னைக்கு போனா பெரிய பெரிய கான்வென்ட் ஸ்கூல்கள்ல எல்கேஜிக்கே 1 லட்சம் கேட்கறான், 5ஆம் கிளாஸ் சேர்க்கறதுக்கு 2 லட்சம் கேட்கறானோ. பெரிய பெரிய அந்த மெட்ராஸ் எல்லாம் போனீங்கன்னா கான்வென்ட் ஸ்கூல் வச்சிருக்காங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வச்சிருக்காங்க, லட்சக்கணக்கில் கேட்கறான். அந்த காசை கட்டி கியூல போய் நிற்கிறாங்க, எப்படியா சீட்டு கொடுத்துருங்க சார் அப்படின்னு. அப்போ வெளியே போ யார சீட்டு கொடுங்க சார் போய் நிற்கிறான். சீட்டு கொடுத்துருச்சான்னு போய் கேட்டா அப்பா அம்மாவுக்கு இன்டர்வியூ பண்ணுறான். அப்பா என்ன படிச்சிருக்காரு, இல்ல அப்பா 10ஆம் கிளாஸ்லாம் பையனை சேர்க்க முடியாது, எங்க எல்கேஜி தாங்க. இல்ல அப்பா ஒழுங்கா படிச்சிருக்கணும். அம்மா என்ன படிச்சிருக்காங்க, அம்மா 12ஆம் கிளாஸ். அம்மாவும் டிகிரி வாங்கியிருக்கணும். மெட்ராஸ் ஒருத்தர் சொல்றாரு என்கிட்ட, அதில் மெட்ராஸில் ஒரு பெரிய ஸ்கூலில் போய் கேட்குறேன் என் பையனை எல்கேஜி சேர்த்துறதுக்கு, அம்மாவும் டிகிரி படிச்சிருக்கணும் அத்தாவும் டிகிரி படிச்சிருக்கணும், அப்போ தான் சேர்க்குங்கிறானு. ஏன்பா அப்படி சொல்கிறானு, அப்போ தான் அந்த பிள்ளைக்கு நாம் படித்து கொடுப்போம். அப்போ இவன் எதுக்கு காசு வாங்குறான், திருட்டு பையன், இவன் எதுக்கு காசு வாங்குறான், படிச்சு கொடுத்தா காசு வாங்குறான். அப்பனும் ஆகியும் படிச்சு கொடுத்தா நீ எதுக்குறா பள்ளிக்கூடம் வச்சுக்கிற, வீட்டில் உட்காந்து அவனே படிச்சு கொடுப்பாங்கல்ல. அப்போ அந்த மாதிரி அன்பர்களே, அவன் 1000 புரட்டுறான், அவன் முன்னாடி கை கட்டி நின்று அவன்கிட்ட போய் காசு கட்டிட்டு கொண்டு போய் சேர்க்கிற. இந்த குர்ஆன் ஓத வாழ்ந்து பண்ண வரமாட்டேற. இங்கே 50 பேர் மொத்த 5 பள்ளிவாசலையும் சேர்த்து 50-60 பேர் பக்தர்கள் ஓதுறாங்கன்னு சொன்னா, ஸ்கூலுக்கு காலேஜ் எல்லாம் கணக்கு சேர்த்துனா 1000 பேர் இருக்கும் பள்ளிக்கூடம் படிக்கிறோம். எங்க போச்சு உண்டு. அப்ப என்ன நினைக்கிறேன், இந்த குர்ஆன் நம்மளை வாழ வைக்குது. ஹஸ்ரத் குர்ஆன் படிச்சுதான் கபர்ல போய் ஓதிக்கலாம் ஹஸ்ரத். குர்ஆன் நம்மளை வாழ வைக்குது, படிப்பு வாழ வைக்குது, காலேஜ் வாழ வைக்குது. படித்தாலும் அவன் பெரிய கோடீஸ்வரன் வருவான், படிச்சா உலகத்துல பெரிய ஆளா வருவான், படிச்சா அவன் பேங்க் மேனேஜர் வருவான், படிச்சா டாக்டரா வருவான், படிச்சா வெளிநாடு போய் சம்பாதிப்பான், படிச்சா அவன் கோடீஸ்வரன். என் பையன் வாழ்ந்து என் பையன் நரகத்துக்கு போனாலும் போட்டு கார்ல போட்டு வந்துருக்கான். நரகத்துக்கு போனாலும் போட்டாங்க. நீ சொல்ற கார்ல பவனி வருங்கல, நீ போ குர்ஆன் இல்ல ஒரு தொழுகைக்கு அத்தஹியாத்து ஒழுங்கா ஓத தெரியல. எத்தனை பேர் நிக்க வச்சு 10th படிக்கிறவன் கூப்பிட்டு நிக்க வைங்க, அத்தஹியாத் தப்பில்லாம சொல்லுங்க. தஜ்வீது முறைப்படி அல்ஹம்து சூரா சொல்லுங்க தெரியுமா கேளுங்க. உங்கள்ட்ட குனூத்து கேளுங்க, எத்தனை பேர் சொல்லுவாங்க, 100க்கு 10% சொல்லுவாங்க தெரியல. டெய்லி ஒழுங்கா மதரசாவுக்கு ஹஜரத் மண்டி போட்டு ஒழுக்கமா பாடம் படிச்ச ஒரு 10% பேர் வேணா சொல்லலாம் மொழிய. 100க்கு 90% காலேஜ் படிக்கிற பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க அத்தஹியாத் ஒழுங்கா தெரியல, அல்லாஹும்ம ஸல்லி அலா தெரியல, அல்லாஹும்ம கஃபிர்லி தெரியல, குனூத் தெரியல, துவா தெரியல, பாங்கு துவா கூட தெரியல. அவர்களுக்கு என்ன வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், என்ன பழக்கணும். என் பையன் பணக்காரனா வாழணும், மிதக்கணும், அப்படியே காசு இல்லை மிதக்கணும், கார்ல பவனி வரணும். நீ குர்ஆன் இல்லை தொழுகையில் நரகத்துக்கு போனாலும் கார்ல போட்டு வந்து நண்பர்களே, இதுதான் நம்முடைய கதி. இருந்தால் இப்படி நம்ம வாழ்ந்து வச்சிருந்தா என்ன இருக்காது. பெருமானார் சொன்னாங்க, அதுக்கு எப்படி இல்லை, அல்லாஹ் உனக்கு என்ன கொடுத்தானோ அதை பொருந்திக்கொள், அல்லாஹ் ஜல்லஷானு கொடுத்ததை கொண்டு வாழ்க்கையை அமைத்துக்கொள், உன்னிடத்திலே அல்லாஹ் என்ன எதிர்பார்த்தானோ அதை நீ தேடிக்கொள். இல்லைங்களா? அல்லாஹ் ஜல்ல யாரையும் கபர்ல போய் ஷேഖ்நாயகம் சொல்லுவாங்க, ஷம்சுல் ஆரிஃபீன் சர்க்கார் ஃபைஸ் நாயகம் என்ன கபர்ல போய் கேள்வி கேட்பாங்களா, வாட் இஸ் யுவர் பேங்க் பேலன்ஸ், அதுக்கு தயார் பண்ணல. முதல்ல அந்த கேள்வி கபர்ல இருக்கானா இல்லை. வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன் கபர்ல கேள்வி இருக்கா. ஐ எம் ஏ கிராஜுவேட் ஆஃப் பிஜி கிராஜுவேட், நான் அது பிகாம் எம்காம் பண்ணிக்கிறேன். கபலுக்கு அந்த கேள்வி இருக்கா. அந்த கேள்வி மலக்குல கேள்வி கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க. அது கேள்வி இல்லை. நீ என்ன ஒரு கவுன்சிலர் ஆகி வந்தாயா, குறைஞ்சபட்சம் ஒரு கவுன்சிலர் ஆகி கபருக்கு வந்தாயா கேள்வி இருக்கா, இல்லவே இல்லை. அல்லாஹ் சொன்னாங்க, வலா தமூத்துன்ன, நீ மரணிக்க வேண்டாம், இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீ முஸ்லிமாகி உண்மை முஸ்லிமாக தவிர மரணிக்க வேண்டாம். உண்மை முஸ்லிமாக வாழ்வது எப்படி, உண்மை மூமினாக வாழ்வது எப்படி என்பதை சொல்லித் தருவதற்கு மதரசாக்கு வா, இந்த ஆலிம்களை தேடி வா.
அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ உண்மை முஸ்லிமா வாழ்வது எப்படி, உண்மை மூமினா வாழ்வது எப்படி, முஹ்சினா வாழ்வது எப்படி, முத்தகியா வாழ்வது எப்படி, தக்வானா என்ன, அதை படித்துக் கொள்வதற்கு பள்ளிவாசலுக்கு வா, உலமாக்கிட்ட இருந்து உட்காரு, இந்த பாடம் படின்னு சொன்னா தேவையில்லைன்னு சொல்றேன். வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், உண்மை முஸ்லிமாக வேண்டி நீ மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கான். நண்பர்களே, நீ படிக்கவே வேணான்னு சொல்ல, பெரிய பெரிய டிகிரி வாங்கவே வேணான்னு சொல்ல, இஸ்லாம் படிப்பதை தடை செய்யவில்லை, சம்பாதிப்பதை தடை செய்யவில்லை, கடை வைப்பதை தடை செய்யவில்லை, ஆகாசத்தில் பறக்க வேண்டாம் என்று மார்க்கம் சொல்லவில்லை, அல்லாஹ்வை மறக்க வேண்டாம் என்று தான் மார்க்கம் சொல்கிறது. நீ பறக்க வேண்டாம் யார் யார் சொன்னா, நீ டெய்லி ஃபிளைட்ல பற, யார் வேறண்டா, பறக்க வேண்டாம் என்று மார்க்கம் சொல்லவில்லை, நீ அல்லாஹ்வை மறக்க வேண்டாம் என்று தான் மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது. நீ எந்த அளவு பள்ளிக்கூடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியோ, பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் செலவு பண்ற, அதுல ஒரு மணி நேரம் மார்க்கத்துக்காக செலவு செய்யும். காலையில் எந்திரிச்ச உடனே போடுறான் டியூஷன், அப்புறம் உடனே பள்ளிக்கூடம், சாயந்தரம் வந்து அனுப்பலைங்கிற பள்ளி மாசக்கர பள்ளி, அப்பயும் டியூஷன் எழுதுறாரு. இப்போ காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 9 மணி வரைக்கும் ஏறத்தாழ 12 மணி நேரம், அதுக்கு மேலே 13-14 மணி நேரம் பள்ளிக்கூடம் தான். அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி ஒரு மணி நேரம் 2 மணி செலவு பண்ணக்கூடாதாங்க? இவ்வளவு படித்து இந்த படிப்பு தான் இலா, இந்த படிப்பு தான் ஒரு ரப்பு, இந்த படிப்பு தான் உன்னை வாழ வைக்குது, இந்த படிப்பு தான் உனக்கு சோறு போடுது, படிப்பு தான் துணியாலும் உன்னை வாழ வைக்கிற ஒரே அமைப்பு படிப்பு தான் என்று கற்றுக் கொடுத்தா அல்லாஹ் யார் இலாஹ்னு கற்றுக் கொடுக்கிறது? அல்லாஹ்வை இலாஹ் என்று யார் கற்றுக் கொடு? அல்லாஹ் ரப்பு என்று யார் சொல்றது? வாயால் சொல்ற ரப்புல் ஆலமீன், இந்த உலகங்கள் அனைத்துக்கும் ரப்பு என்று வாயால் சொல்கிறாய், அல்லாஹ் ரப்பு. வாங்க சொல்லுமா, சரி சலவாத்தும் அல்லாஹ் சொல்லி. அன்பர்களே, பெரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த துஆ அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. முஸ்ததரக் ஹாக்கிம்ல இந்த ரிவாயத் வந்திருக்கிறது. பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹும்ம கன்னிஇ பிமா ரஸக்தனி. இந்த துஆவை நீங்களும் அதிகமாக சொல்லுங்கள், உங்களுடைய மனைவிமார்களுக்கும் கற்றுக் கொடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்க. யாரெல்லாம் நீ எதை எனக்கு கொடுத்தாயோ வாழ்க்கையில், ஒவ்வொரு நேரத்திலும் எதை நீ எனக்கு கொடுத்தாயோ அதை அப்படியே பொருந்தி கொண்டு வாழ்பவனாக என்னை நீ ஆக்கிக்கொள். இன்னொருத்தரை பார்த்து என் வாழ்க்கையில் நான் என்னை எடை போடுவதை விட்டு என்னை பாதுகாத்து. சில நேரங்களில் பார்த்தா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரிஸ்க்கு பங்கு வைக்கிறவன் அல்லாஹ். அண்ணன் ஏழையாக இருப்பார், தம்பி வீடு கட்டிடுவார். அண்ணன் ஹஜ்ஜுக்கு போயிருக்க மாட்டார், தம்பி ஹஜ்ஜுக்கு போயிடுவார். அண்ணனுக்கு ஒரு ஏழையான பெண்ணு கிடைச்சிருக்கும், தம்பிக்கு எல்லாம் வசதியான பெண்ணை கொடுத்துருப்பான் அல்லாஹ். அக்காவுக்கு அல்லாஹ் தஆலா சிரமமான வாழ்க்கை இருக்கும், தங்கச்சிக்கு அல்லாஹ் தஆலா பெரிய கோடீஸ்வரியாக வாழ வைப்பான். இது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏற்படுத்தி கொடுக்குற அமைப்பு. அதனால அவர்கள் வாழ்க்கை நல்ல நசீபு, நாங்கள் பது நசீபுன்னு அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நியமத்துக்குள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சில பேருக்கு கூட கொடுத்துருப்பான். வசதி வாய்ப்பை கொடுத்தா அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்க மாட்டான். இந்த உடல் ஆரோக்கியம் கொடுத்துருப்பான் அல்லாஹ் தஆலா, குழந்தைங்களை கொடுத்துருக்க மாட்டான். அந்த குழந்தைங்களை கொடுத்துருப்பான் அல்லாஹ் தஆலா, தொழுகிற நசீபு கொடுத்துருக்க மாட்டான். ஏழையான குடும்பமாக இருக்கும், எந்திரிச்சு நீ தஹஜ்ஜுத் தொழுகிற, நீ எந்திரிச்சு நீ ஃபஜ்ர் தொழுகிறீங்க, நீயும் உன் கணவரும் ஃபஜ்ர் தொழுகிறீங்க, உன் கணவர் ஃபஜ்ர் தொழுகிறதுக்கு பள்ளிவாசலுக்கு போயிட்டாரு, நீ வீட்டில் ஃபஜ்ர் தொழுகிற. ஆனால் பாருங்க, அந்த வீட்டில் ஏசி போட்டு தூங்குறாங்க, 2 பேரும் ஃபஜ்ர் தொழுக போகிறது. யார் வந்து ஃபஜ்ர் தொழுகை விட்டார்களோ கண்ணமா உத்திரத் அஹ்லு அசர், ஃபஜ்ரையும் அசரையும் பெருமானார் சொல்றாங்க, ஒகமா கர ஸல்லல்லாஹு கண்ணமா உத்திரத் அஹ்லுஹு வ மாலு, அவருடைய ஒட்டுமொத்த சொத்துக்களும் ஒட்டுமொத்த வீடுகளும் அழிந்து போனதுக்கு அர்த்தம். நண்பர்களே, ஒரு ஹதீஸை வந்து பெருமானார் சொன்னாங்க, யார் ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்அத் தொழக்கூடிய பாக்கியம் கிடைத்து விட்டதோ, முன் சுன்னத், அவர் கைரும் லக்க மின துனியா வ மா ஃபிஹா, ஒட்டுமொத்த உலகத்தை விட, அந்த உலகில் உள்ள எல்லா வஸ்துக்களை விட மேலானதுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஃபஜ்ர் தொழுத பின்னாடி கொஞ்ச நேரம் உட்காந்து குர்ஆன் ஓதுறாங்க, அல்லாஹ் திக்ர் செய்றாங்க சூரியன் உதயமாற வரைக்கும், இது பெருமானார் சொன்னாங்க, யார் அவ்வாறு செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்ததோ அவர்கள் ஹுமுருன் நஅம், சிவந்த ஒட்டகைகளை பெற்றுக்கொண்டதுக்கு சமம்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ உலகத்துடைய செல்வங்கள் பெரிதல்ல, இன்னைக்கு நீயும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் ஃபஜ்ர் தொழக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சா, இந்த ஊர்ல நீ தான் பெரிய கோடீஸ்வரன். இன்னைக்கு நீங்க எல்லாருக்கும் துஹர் தொழக்கூடிய பாக்கியம் கிடைச்சதா, இந்த ஊர்லயே மாபெரும் படிப்பு படிச்சு டிகிரி வாங்கணும், நீ தான் அர்த்தம். இதுதான் அல்லாஹ் கொடுக்குற பெரிய பாக்கியம். வீடு பெரும் பாக்கியம் அல்ல, விட்டுட்டு போயிடுவான். கேள்வி என்ன கொடுக்கணும் அந்த வீட்டுக்கு? காசு பணம் பெருசல்ல, வயல் தோட்டம் பெருசல்ல, இது எல்லாமே விட்டுட்டு போயிடுவான். கேள்வி கணக்கு கொடுக்கணும். ஆனால் இந்த நீ காலையில் உட்காந்து 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் உனக்கும் உன் மனைவிக்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். சாதாரண விஷயம்.
ஒரு அல்ஹம்து சூராவை அல்லாஹ் தஆலா கொடுத்தான், சாதாரண விஷயம் இல்லை. வலக்கத் ஆத்தைனாக்க சபஅம் மினல் மசானி, உங்களுக்கு நாம் 7 திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய சூறாக்களை, சூறாவாகிய அல்ஹம்து சூறாவை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் நபியே. வல குர்ஆனில் அதீம், மாபெரும் பொக்கிஷமாகிய பிரம்மாண்டமாகிய இந்த குர்ஆனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். இதுதான் மிகப்பெரிய நியமத். ஆகவே பலா தமுத்தன்ன ஐனைக இலாமா மத்தானா பி அஸ்வாஜின், எதை சொன்னா பார்த்தீங்களா அல்லாஹ் தஆலா, அல்ஹம்து சூறாவை கொடுத்துருக்கிறேன், குர்ஆனை கொடுத்துருக்கிறேன், அதனால இந்த உலகத்தை செல்வதற்கு மாட மாளிகையில் கொடுத்துருக்கேன், திரும்பி கூட பார்க்காதீங்க, அது செல்வமே இல்லை, அது இது பெரிய செல்வன்ட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. பலா தமுத்தன்ன ஐனைக, உங்கள் கண்களை நீங்கள் ஏறிட்டு கூட பார்க்க வேண்டாம். இலாமா மத்தானா பி அஸ்வாஜின் ஸஹரத்துல் ஹயாத்தி துன்யா, உலக வாழ்க்கையின் இன்பங்களை யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கிறோமோ அதையெல்லாம் பார்த்துட்டு ஏங்க வேண்டாம். அவ்வளோ பெரிய கார் நம்மகிட்ட இல்லையே, கார் எல்லாம் கொடுத்துருக்கான் சலாமத்தா. இன்னைக்கு காலையில் ஒருத்தர் ஃபோன் போடுறாங்க, இன்னைக்கு காலையில் ஹஜ்ரத் எங்கள் வீட்டுக்காரக்கா நீங்கள் துவா செய்யுங்க, சுகர் டாக்டர் காலை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, கீழே வரைக்கும் ஃபுல்லாக பரவிருச்சு, அந்த அழுகி போச்சு, கால் எடுக்கணுங்கிறாங்க. அது எடுக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் இதுவரை 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டோம். என்னங்க அப்படின்னு கேட்டேன். ஒவ்வொரு டாக்டராக அலைகிறோம், பெங்களூர், கோயம்புத்தூர், எத்தனை ஊர்கள், மெட்ராஸ் என்று எத்தனை ஊர்கள் சொல்கிறாங்களோ அத்தனை ஊர்களுக்கும் அலைந்து அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கல. யாராவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா? இதுக்காக 5 லட்சம் செலவு பண்ணிட்டோம். இன்னைக்கு காலையில் வந்தாய், இன்னைக்கு காலையில் ஃபோன் வருது, 5 லட்சம் செலவு பண்ணிட்டோம். ஒரு டாக்டர் கூட சரி உள்ளே வைங்க, நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்ல மாட்டோம், கூட்டிகிட்டு போங்க, எடுத்து தான் ஆகணும் தான். அதில் நீங்கள் துவா செய்யுங்க. நான் இப்போ எல்லா நம்பிக்கையும் என் கையை விட்டு போயிடுச்சு, எல்லா நம்பிக்கையும் 5 லட்சம் செலவு பண்ண பின்னாடி சொல்கிறாங்க, அந்த அம்மா சொல்கிறாங்க, எல்லா நம்பிக்கையும் என் கையை விட்டு போயிடுச்சு, இப்போ அல்லாஹ் மட்டும் தான் நம்புகிறேன், நீங்கள்லாம் துவா செய்யுங்க, உங்கள் துவாவை நான் நம்புகிறேன், அல்லாஹ் தஆலா அந்த காலை மீட்டு கொடுமா, நல்லபடியாக நடக்கணும், நாங்கள் நடந்து என் கணவர் ஹஜ் உம்ராவுக்கு போகணும், துவா செய்யுங்கன்னு சொல்கிறோம். அன்பர்களே, நீ எதை பெருசுன்னு நினைக்கிற? 50 லட்ச ரூபா காரு பெருசா, அல்லாஹ் கொடுத்த கால் பெருசா? நண்பர்களே, அல்லாஹ் கொடுத்தது கொண்டு திருப்திப்பட்டு கொண்டு வாழ்வதற்கு மனைவி கற்றுக் கொடு. ஒவ்வொரு நாளும் மனைவிக்கு உட்காந்து சொல்லிக் கொடு, பிள்ளைகள் சொல்லிக் கொடு. இன்னைக்கு நீ குர்ஆன் ஓதனையே இந்த ஊர்ல நீ தான் பெரிய கோடீஸ்வரி, நீங்க ஃபஜ்ர் நீ தொழுதையே இந்த தெருவுல நீ தான் பெரிய கோடீஸ்வரி, நீ தான் அல்லாஹ்வுக்கு பிரியமானவள். சொல்லிக் கொடு. உங்களுக்கு இது சொல்லிக் கொடுக்காதனால தான் உடனே டார்ச்சர் பண்றான், எனக்கு நகை வாங்கி கொடு, எனக்கு அதை காசை வாங்கி கொடு, எனக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுன்னு. ஏன்? அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உயர்வு என்ன, குர்ஆனுடைய உயர்வு என்ன, திக்ருடைய உயர்வு என்ன நீ சொல்லி தரல. நீ கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நீயும் மனைவி அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் திக்ர் செய்து விட்டீர்கள். ஆனால் பெருமான சொன்னாங்க, மஸலுல் லதீன யذ்குரூன வல்லதீன லா யذ்குரூன் கமஸல் ஹய்ய் வல் மய்யித். மற்றவங்கெல்லாம் செத்து போனவங்க, நீங்க தான் ஹயாத்தா இருக்கவங்க, அந்த ஊர்லயே ஹயாத்தா இருக்கிறவங்க நீங்க தான். உங்களால தான் மழை பெய்யுது, அல்லாஹ் ஊருக்கு மழை பெய்ய வைக்கிறான். தெரியாதனமா உட்கார்ந்து ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ஒரே ஒரு அடியான் திக்ர் செய்யும் காலமெல்லாம் இந்த உலகத்தை அல்லாஹ் அழிக்க மாட்டான். லா யகூமு ஸா, கியாமத் உண்டாகாது. ஹத்தா யுகாலு அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் என்று ஒரே ஒரு மனிதன் இந்த உலகிலே சொல்லிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் கியாமத்து வராதுன்றாங்க அல்லாஹ் தஆலா. அப்ப அன்பர்களே, உலகத்தில் 800 கோடி பேரும் எல்லாமே சிலை வணங்குறான், எல்லாம் வெவ்வேறு மதத்தில் இருக்கிறான். ஒரே ஒரு மனிதர் தான் இஸ்லாத்தில் இருக்கிறார். அந்த ஒரு மனிதர் ஒரு குடிசை வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அங்கே உட்கார்ந்து அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லான்னு சொல்றார். அல்லாஹ் இந்த உலகத்தை அழிக்க மாட்டான். ரன்னிங் இன்னும் உலகம் ஓடிட்டு இருக்கு. இன்னும் ஒரு மனுஷன் இருக்கிறான், அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கிறான். அவனுக்காக சூரியன் உதிக்கும், அவனுக்காக சந்திரன் வரும், அவனுக்காக மலைகள் பொழிந்து கொண்டிருக்கும். 800 கோடி பேரும் கடைகள் வைத்திருப்பான், 800 கோடி பேரும் சாப்பிடுவான், அத்தனை பேரும் குடும்பம் நடத்துவான், அத்தனை பேரும் வாழ்வான், எல்லாம் வாழ்வான். யாருக்காக? இந்த ஒருத்தனுக்காக. இன்னைக்கு அவன் ரூஹு அடங்கிருச்சு. கடைசியா அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ்னு சொல்லி ரூஹு அடங்கிருச்சு. அல்லாஹ் கை காமிச்சிருவான் மலக்கு, யாருக்கு? சூரியன். இனிமேல் வேலை முடிஞ்சு சூரிய ஊதுங்கன்றான். வைதல் ஷம்சு குவ்விரத் வைதல் நுஜூமுன் கதரத் வைதல் ஜிபாலு சுய்யிரத் வைதல் இஷாரு உத்திலத், எல்லாம் அதுக்கு பின்னாடி நடக்கும். லா தகூமு ஸாஅத். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க, முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ். லா தகூமு ஸாஅத்து, கியாமத் நிகழாது. ஹத்தா லா யுகாலு ஃபில் அர்தி அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் கியாமத் வராதுன்றாங்க. முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க ஹதீஸ். நல்லா யோசிங்க, நல்லா யோசிங்க. அப்போ ஒரு மனுஷன் அல்லாஹ் அல்லாஹ் சொன்னா அந்த ஒரு மனுஷனுக்காண்டி ஒட்டுமொத்த உலகத்தையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அலைவா. அப்ப இந்த வழுத்தூர்ல
ஏதோ ஒரு வீட்டில் உட்கார்ந்து கணவன் மனைவி தஹஜ்ஜுத் தொழுது அல்லாஹ்வோட துஆ செய்றாங்க. அந்த ஒரு மனிதனுக்காண்டி ஒட்டுமொத்த வடுத்தூருக்கு அல்லாஹ் சோறு போடுவான். ஒட்டுமொத்த மக்களுக்கு வியாபாரம் நடக்கும். ஒட்டுமொத்த மக்களுக்கு அல்லாஹ் சந்தோஷமா வச்சிருப்பான். பக்கத்து வீட்டில் ஒருத்தன் ஏசி பாட்டி பஜ்ஜு தொழுகாம புருஷன் முஞ்சா தூங்கிட்டு இருப்பாங்க. இவர் இந்த புஞ்சாதி நினைக்கிறா அவன் நல்லா வாழ்றாங்க. இல்ல, உனக்காக வேண்டிதான் அவரை அல்லாஹ் வாழ வச்சிருக்கிறான். நீ செஞ்ச திக்ரு அவரெல்லாம் வாழ வச்சுட்டு இருக்கு. நீ செஞ்ச அல்லாஹ் அவன் இன்னைக்கு கார்ல போயிட்டு இருக்கான். நீ நடந்து போக வச்ச அல்லாஹ், நீ உனக்கு காரு அல்லாஹ் கொடுக்கல, அல்லாஹ் திக்ரு செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தானே. இது அதை விட பெருசுமா? உன் மனைவிக்கு சொல்லி காட்டு, உன் பிள்ளைகளுக்கு சொல்லி காட்டு. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப முஸ்லிம் சமுதாய மக்கள் எதையோ பெருசு நினைக்கிறான், துனியாவை பெருசு நினைக்கிறான், காசை பெருசு நினைக்கிறான், காஃபிர்களை பார்த்து ஏங்குறான். என்னடா அவன் களிமா சொல்லாதவனா இவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சிருக்கானுவான், எட்டடுக்கு மாடி கட்டி வச்சிருக்கிறானுங்க. அப்படியே தலையை அண்ணாங்க தொப்பி கீழே ஊந்துடும் போல தெரியுது. அவ்வளோ பெரிய மாடி கட்டி வச்சிருக்கிறான். முஸ்லீம் அல்லாதவர்கள் கட்டி வச்சிருக்கான். நமக்கு அந்த மாதிரி வாழ்க்கை இல்லை. அல்லாஹ் சொல்றான், அடே உனக்கு ஈமான கொடுத்தேன், நான் விரும்பி இருப்பேனால் உங்களுக்கு கொடுத்த ஈமானுக்கு பகரமாக அந்த காபிர்களுக்கு அவருடைய வீடுகளை தங்கத்தால் அலங்காரம் செய்திருப்பேன். சூரத்து ஸுஹ்ருஃப்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்னது? அவருடைய வீடுகளை தங்கத்தால், அவர்கள் ஏறி செல்லக்கூடிய படிகளை தங்கத்தால், அவர்களுடைய வீடுகளை வெள்ளிகளால், அவர் படுக்கிற கட்டல்களை வெள்ளி தங்கத்தால் ஆகியிருப்பேன். நீ ஏங்கி செத்தே போயிடுவடி. அல்லாஹூ எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை இல்லையே என்று அதனால கொடுக்காம இருக்கேன். அது என்ற பெருசே இல்லை. அது தங்கமும் என்ற பெருசு கிடையாது, வெள்ளியும் என்ற பெருசு கிடையாது. நீ இன்னைக்கு ஃபஜ்ர் தொழு ஸலவாத் ஓதுன 100 ஸலவாத், அது கோடி தங்கத்தோட பெருசு, கோடி தங்கத்தோட பெருசு. ஸுஹ்ருஃப் எடுமா சூரா ஸுஹ்ருஃப்ல அல்லாஹ் சொல்றான், விளங்குங்களா? நான் அந்த காஃபிர்களுக்கு எப்படியெல்லாம் கொடுத்திருப்பேன், இன்னும் அதிகமாக தங்கத்திலே வீடு கொடுத்திருப்பேன், தங்கத்திலே மாடி கொடுத்திருப்பேன், தங்கத்திலே அவர்களுடைய படுக்கும் கட்டளை தங்கம் வெள்ளியில் ஆக்கி இருப்பேன். நீ ஏங்கி செத்து போயிடுவாங்க கொடுக்காம விட்டுருக்கேன். ஏன்டா என்ன, எனக்கு அது பெரிய விஷயமே அல்ல. அவன் அதை பெருசா நினைச்சுக்கிறான், நீ அதை பெருசா நினைக்காத. உன் கல்புல அல்லாஹ் எனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய பாக்கியை கொடுத்தானா, அல்லாஹ் சொல்லக்கூடிய பாக்கியை கொடுத்தானா, திக்ரு செய்யக்கூடிய பாக்கியை கொடுத்தானா, குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியை கொடுத்தானா, ஒரு அரை ஜுஸு குர்ஆன் ஓதனையை இன்னைக்கு உட்கார்ந்து, இது அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த பாக்கியம். நண்பர்களே, பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம கன்னிஇனி பிமா ரஸக்தனி, நீ எதை கொடுத்தாயோ அதை கொண்டு திருப்திப்படுகிற உள்ளத்தை எனக்கு நீ ஏற்படுத்தி கொடு அல்லாஹ், எனக்கும் ஏற்படுத்தி கொடு அல்லாஹ். என் மனைவி மக்களுக்கு கேளுங்க, அல்லாஹ்ட்ட டெய்லி கேளுங்க, சொல்லி கொடுங்க. அடுத்து சொன்னாங்க, ஓ பாரிக்லி ஃபீமா ரஸக்தனி, இன்னும் ரப்பே ஓ பாரிக் கன்னிஇனி பிமா ரஸக்தனி ஓ பாரிக்லி ஃபீஹி, நீ எதை எனக்கு கொடுத்தாயோ அதில் பரக்கத்து செய்வாயா. பாருங்க, ஒன்று அதிகமாக பெறுவது, ஒன்று கொஞ்சோண்டு பெறுவது, அதில் ரொம்ப பரக்கத்து இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் 10 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் சம்பாதிப்பார், எல்லாரும் நிம்மதியாக சாப்பிடுவாங்க, எல்லாரும் பரக்கத்தா இருப்பாங்க. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா 5 பேர் இருப்பாங்க, 5 பேருமே சம்பாதிப்பாங்க, ஆனால் வட்டி இருக்கும், கடன் இருக்கும், கடன் அடையாது. இன்ஸ்டால்மெண்ட் கட்டிட்டு இருப்பாங்க, விளைஞ்சுங்களா, இஎம்ஐ கட்டிட்டு இருப்பாங்க, பார்த்தா வட்டி கடன் இருக்கும். 5 பேரும் சம்பாதிப்பாங்க. ஆளுங்க வேலைக்கு போவாங்க, அம்மா ஒரு வேலைக்கு போவாங்க, அத்தா ஒரு வேலைக்கு போவாங்க. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வேலைக்கு போவாங்க, பரக்கத்து இருக்காது. அப்ப என்ன சொன்னாங்க, ஓ பாரிக்லி ஃபீஹி, யா அல்லாஹ் எந்த ரிஸ்கை எனக்கு நீ கொடுத்தாயோ அந்த ரிஸ்கிலே எனக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. கொஞ்சமா கொடுத்தாலும் நான் பரக்கத்தா ஆக்குவாயாக என்று அல்லாஹ் இடத்தை பெருமான கற்றுக் கொடுத்தாங்க. 3வது துஆ செஞ்சாங்க, வ குலுஃப் அலா குல்லி காயிபத்தின் லீ பி கைரின், எனக்கு எதை நீ கொடுக்கவில்லையோ, அது எதை என்னிடமிருந்து எடுத்து விட்டாயோ அதற்கு பகரமாக இது அதை விட மேலான ஒன்று எனக்கு நீ தருவாயாக. ரப்பே, எனக்கு நீ ஒன்று கொடுக்கல, நான் வருத்தப்படலை, அதை விட மேலான ஒன்று எனக்கு நீ கொடுத்துரு அல்லாஹ் என்று அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி காமிச்சாங்க. அப்போ அன்பர்களே, அல்லாஹ் நம்ம கொடுத்த நியமத்துக்களுக்கு சுக்ர் செஞ்சு பண்ணார். இப்போ கலீலும் மின் இபாதிய ஷகூர், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாளர் ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. நம்ம காலையில் எந்திரிச்சு உட்காந்த உடனே என் ஷேഖனை சொல்லுவாங்க, எந்திரிச்சு உட்காந்து இடத்த விட்டு எந்திரிக்காதீங்கம்மா, கொஞ்சம் உட்காந்துங்க, அல்லாஹ்வுல அதுக்கு செய்யும், மூச்சு திக்ர் செய்யுங்க. மூச்சு உள்ள போகும்போது அல்லாஹூ, வெளிவரும்போது அல்லாஹ், அல்லாஹூ அல்லாஹ் யா அல்லாஹ். இந்த மூச்சை நீ நினைத்திருந்தால் இரவிலே நிப்பாட்டி இருக்கலாம். காலையில் எந்திரிச்சு மூச்சு விட வச்சே ரப்பே, ஒரு நிமிஷம் அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்களை யோசி, திக்ர் செய், அப்புறம் எந்திரிச்சு போ. என் கை கால சலாமத்தா வச்சே ரப்பே, எந்திரிச்சு உட்காந்தா பார்க்குறோம் என் கை வேலை செய்யுது, என் கால் வேலை செய்யுது. வீட்டில் உட்காந்துருக்கிறேன். ஏன் எத்தனையோ பேர் இரவிலே வீட்டிலே படுக்கிறான், கண் விழிக்கும் போது பார்த்தால் ஹாஸ்பிட்டலில் கண் விழிக்கிறான், ஐசியில் கண் விழிக்கிறான். என்னங்காச்சு,
இஷா தொழுது நல்லா தாங்க படுத்தாரு, திடீர்னு அப்படியே மயக்கம் போட்டாருங்க, கொண்டு போய் நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டோம். ஐசியில் கண் விழிக்கிறார், கண் மூடியது வீட்டிலே, கண் திறக்கிறது ஐசியில். எத்தனையோ பேர் கண்ணை மூடுகிறான் வீட்டிலே, கண்ணை திறக்கிறான் கபர்ல, அதோட முடிஞ்சு போயிருது. இங்கே துனியாவில் காலையில் மூத்தா போயிடுறாங்க, அன்னைக்கு அசரில் கொண்டு போய் அடக்கிடுறாங்க, மனக்கோள் மூத்தது எழுப்பா தான் கண்ணு திறக்கிறான். அந்த அளவுக்கு இருக்குது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை வீட்டிலே நிம்மதியாக படுக்க வைத்து நிம்மதியாக எழ வைத்தானே, அல்லாஹ் நன்றி சொல்லுது. பக்கத்தில் பார்த்தோம் மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, வீடு நல்லதாக இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ், எந்த ஆபத்தும் இல்லாமல் அல்லாஹ் இந்த இரவு நம்ம கழிக்க வச்சானே. இந்த இரவு எத்தனையோ ஆபத்துகள் சிக்கி எத்தனையோ மனிதர்கள் தன்னை இழந்து விட்டார்கள், தன் வீட்டை இழந்தார்கள். எத்தனையோ மனிதர்கள் அவர்களுடைய வீடுகள் அடித்து செல்லப்பட்டு விட்டன. வயநாட்டில் இஷா தொழுதார்கள், பாங்க சொல்ற இஷா தொழுது விட்டு எல்லாம் வீட்டுக்கு போறாங்க, பள்ளிவாசல் அலோன்ஸ் பண்றாங்க. கேரளாவில் வயநாட்டில் மக்களே, மழை அதிகமாக பெய்வதால் வீட்டை விட்டு யாரும் வெளியே வர வேண்டாம், எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருங்க, பாதுகாப்பாக வீட்டில் இருங்க, ஃபஜ்ர் தொழுகிறீங்க, பள்ளிவாசலுக்கு வராதிங்க, ஃபஜ்ரும் வீட்டு தொழுதுங்க என்று மைக்கில் அலோன்ஸ் பண்ணுறாங்க. 4 மணிக்கு நிலச்சரிவு ஏற்படுது. 5 மணிக்கு போனால் அலோன்ஸ் பண்ண பள்ளிவாசலையும் காணோம், அந்த மைக்கையும் காணோம், இமாமையும் காணோம், மோசின் சாபியும் காணோம், அந்த வீடுகளையும் காணோம், எல்லாம் போயிடுச்சு. வெறும் தரை மட்டமாக கிரிக்கெட் மைதானம் மாதிரி, ஃபுட்பால் மைதானம் மாதிரி இருக்குது. பார்த்தோம், முதல்ல பார்த்தா வீடு இருந்துச்சு, வீட்டை காணோம், எங்கே போச்சு? ஒரு நொடியில் அல்லாஹ் தஆலா இல்லாமல் ஆக்கிட்டான். நமக்கெல்லாம் அந்த மாதிரி வராதுன்னு நினைக்காதீங்க. அப்போ அமீன அஹ்லுல் குரா, இந்த ஊர்வாசிகள் நிம்மதியாக இருக்கிறார்களா? எகத்தியும் பசுனால் பயாத்தம் வகும் நாயிமூன், அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் திடீரென்று என் வேதனை பிடித்து கொள்ளாது என்று அவர்கள் நிம்மதியாக உலாத்துறாங்களா? நிம்மதியாக உட்கார்ந்துருக்கிறியா? அன்பர்களே, படுக்கும் போதே யாருலா என்னை ஹயாத்தா ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுப்பி பள்ளிவாசலை கூட்டிட்டு போவாங்களா, பாக்கியத்தை கூட துவா செஞ்சுட்டு படுங்க. படுத்தவர்கள் எத்தனையோ பேர் எந்திரிக்கல. ஹார்ட் உன் கையிலையா இருக்குது, உன் கிட்னி உன் கையிலையா இருக்கு, ஹார்ட் உன் நெஞ்சு கூட்டில் இருக்குது, கண்ட்ரோல் அல்லாட்ட இருக்கு. கிட்னி உன் வயிற்றுல இருக்குது, கண்ட்ரோல் அல்லாட்ட இருக்கு. மூளை உன் தலையில் இருக்கு, கண்ட்ரோல் அல்லாட்ட இருக்கு. ஒரு நிமிஷம் அல்ல மாத்திரம் யாரு போய் எங்க போய் நிப்பி ஒன்றும் செய்ய முடியாது. அன்பர்களே, படுக்கும்போது அல்லாட்ட அழுது அழுது சொல்லிட்டு போடு, ரப்பே இஷா தொழுக வச்ச ரப்பே, நீ கருணையான நகரி, என்னை படுக்க வைத்து மீண்டும் எழுந்து ஃபஜ்ர் தொழுகக்கூடிய பாக்கியத்தை கொடு ரப்பே, கேளு அல்லா இடத்துல. அந்த பாக்கியத்தை கேட்டுப்படு, உன் மனைவி மக்கள் சொல்லிட்டு படு. பெரியவர்கள் மகானுடைய பழக்கம் தெரியுங்களா? நைட்டு படுக்கும்போது எல்லாரும் வசியை செஞ்சிருவாங்க. காலையில் ஹயாத்தா இருக்கணும் இல்லையோ தெரியல, வசியை செஞ்சிடறேன், கேளுங்க, இப்படி நடந்துங்க, இப்படி நடந்துங்க, இந்த மாதிரி செய்யுங்க, இந்த காசு நான் அவருக்கு தரணும், அதை கொடுத்துருங்க, அவர் நம்மகிட்ட காசு தரணும், அதையும் வாங்கிக்கிங்க என்று எல்லாத்தையும் முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியாக படுப்பாங்க. ஏன்? எத்தனையோ பேர் கண் மூடுவார்கள், கண் திறக்க முடியாது. பெருமானார் துவா கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹ் பிஸ்மிக அமூத்து வாயா, பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி வபிக அர்ஃபவுஹா, ரப்பே உன் பெயரை கொண்டுதான் நான் இன்று தலையை வைக்கிறேன். பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி வபிக அர்ஃபவுஹா, நீ நாடினால் உன் திருப்பெயரை கொண்டு மீண்டும் நான் காலையில் எழுவேன். இன் அம்சக்த நஃப்ஸி ஃபக்ஃபிர் லஹா, ரப்பே இன்று என்னுடைய வாழ்க்கையின் இறுதி நாளாக இருந்து, என்னுடைய மூச்சுக்கள் இது இறுதி மூச்சுகளாக இருந்து, இந்த இரவுதான் என்னை பட்டோலில் கடைசி இரவாக இருந்து, என்னை நீ உயிரை எடுத்துக் கொள்வதாக இருந்தால் இன் அம்சக்த நஃப்ஸி ஃபக்ஃபிர் லஹா, இந்த உயிரை மன்னிச்சது அல்ல. உயிரை எடுத்து ஒன்றை வரும், அந்த உயிர் என்னுடைய உயிரை மலக்கள் எடுத்து வாங்கிட்டு ஒன்றை வருவாங்க இல்லையா, அப்படி அதை அன்பு கண் கொண்டு பாரு, அதை நீ மன்னிச்சது அல்ல. பெருமானார் டெய்லி படுக்கும்போது சொல்லிட்டு படுப்பாங்க, இன் அம்சக்த நஃப்ஸி ஃபக்ஃபிர் லஹா வஇன் அர்சல்தஹா, என்னுடைய உயிரை கைப்பற்றிய பின்னால் அதை மீண்டும் நீ திருப்பி அனுப்புவதாக இருந்தால், ஆமாக்கு வச்சிரு எந்த வச்சது, வயின் அர்சல்தஹா, அதை மீண்டும் நீ திருப்பி அனுப்புவதாக இருந்தால், அந்த உயிரை நீ திருப்பி மீண்டும் அனுப்புவதாக இருந்தால், உன் சாலிஹா நல்லடியார்களை எப்படி அவர்கள் பாவம் செய்யாமல் நீ பாதுகாத்துக் கொள்வாயோ, உன்னுடைய அதிருப்தியை பெறாமல் நீ பாதுகாத்துக் கொள்வாயோ, அவ்வாறு நீ அவற்றை அவர்களை நீ பாதுகாத்துக் கொள். என்ன விளைஞ்சுங்களா? என் உயிரை நீ எடுத்துட்டா அதை மன்னிச்சிரு, என் உயிரை மீண்டும் காலையில் நீ திருப்பி கொடுத்தால், அந்த உயிரை நீ மறுபடியும் இன்னொரு நாள் தக்தீரில் இருந்தால், அந்த நாள் உனக்கு நெருக்கமானதாக, உன் அருளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக, உன் ரிலாவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக, உன்
உன் வருத்தத்துக்கு ஆளாகாமல் என்னை பாதுகாத்துக்கொள். நாளைக்கு எனக்கு ஹயாத்தா வச்சிருந்தா அந்த நாளை எனக்கு நீ ஹயாத்தா வச்சிருந்தா பாதுகாத்துக்கோ. பாவங்கள்ல போய் மூழ்கி விடாமல் உன் வருத்தத்துக்கு ஆளாகாம என்னை பாதுகாத்துக்கோ. வயின் அர்சல்தஹா, அந்த உயிரை மீண்டும் நீ கொடுத்தால் பாதுகாத்துக்கொள். பிமா தஹ்ஃபது பிஹி இபாதிக சாலிஹீன், உன் சாலிஹா நல்லடியார்களை எப்படி நீ பாதுகாத்துக் கொள்வாய் அப்படி பாதுகாத்துக்கொள் என்று டெய்லி அல்லாஹ்ட்ட ஒப்பந்தம் பண்ணிட்டு தான் படுப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஞாபகப்படுத்துறாங்க. என்ன ஞாபகப்படுத்துறாங்க? கேரண்டி கிடையாது. இன்னைக்கு உன் இறுதி நாளாக கூட இருக்கலாம். இன்றைக்கு உன்னுடைய உலகத்தின் நாட்கள் இறுதி நாளாகவும் இருக்கலாம், இறுதி இரவாக இருக்கலாம், மன்னரையின் முதல் இரவாக இருக்கலாம் என்று ஞாபகப்படுத்திக்கொள். அந்த ஞாபகம் வச்சா எப்படி படுப்போம்? நம்ம பயபக்தியாக படுப்போம். யா அல்லாஹ் ஃபஜ்ருக்கு எழுப்பிவிட்றா அல்லா, தஹஜ்ஜுதுக்கு எழுப்பிவிடு அல்லா, என்னைய தொழக்கூடிய பாக்கியத்தை கூட அல்லா என்று கெஞ்சிட்டு படுப்பீங்க. அல்லாஹ்வுடைய பணிவோடு படுக்கணும். இப்போ அன்பர்களே, இன்றைய நாள் உபதேசம் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான அக்ன உன்னாஸ், அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை குறைந்த அளவு கொடுத்தாலும் அதை கொண்டு பொருந்தி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதை கொண்டு திருப்திப்பட்டு கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். சந்தோஷமாக அதை பொருந்தி கொள்வார்கள். மேல் மிச்சமாக ஆசைப்பட மாட்டார். துனியாவில் மட்டும் மேல் மிச்சம் ஆசைப்படுற, தீனில் மேல் மிச்சம் ஆசைப்படுறியா? அவர் பாருங்க, அரை ஜூஸு குரான் ஓனாரு, நான் ஒரு ஜூஸு ஓதி ஆவேன் சொல்றாரு. அவர் தன் பையனை 2 பேரும் ஹாஃபிஸா ஆக்கிட்டாரு. நான் என் பையன் 2 பேரையும் ஹாஃபிஸாவா ஆலிம்ஸாவா ஆக்கி காட்டுறேன் இல்லையா பாரு, அது ஆசை வராது. அன்பர்களே, தீன்ல ஆசைப்படுங்க. அவர் சுன்னத் 2 ரக்காத் தொழுவார், நஃபிலும் சேர்ந்து தொழுகிறேன், ஆசைப்படுங்க. அவர் பள்ளிவாசலுக்கு ஜும்மாவுக்கு காலையில் 12 மணிக்கு வந்துடுறார், நான் 11 மணிக்கே போயிடுறேன். எவ்வளோ முந்தி வர்றோமோ அதில் சவாபு கிடைக்குமா? அதில் போட்டி வராது. மார்க்கத்தில் போட்டி போடுங்கள். ஹைராத் அல்லா சொல்றான், நல்ல விஷயங்களை போட்டி போட்டு செய்யுங்கள். நீ காசுல போட்டி போடுற, பணத்துல போட்டி போடுற, அவன் 2 அடுக்கா நான் 3 அடுக்கு கட்டுறேங்கிற, மாடி கட்டுறேங்கிற இல்லை, அது வேணாம். ஃபஸ்தபிகுல் ஹைராத், நல்ல விஷயங்களை போட்டி போட்டு கொண்டு செய்யுங்கள் என்பதை அல்லாஹ் ரசூலும் சொல்லித் தரலாம். இப்போ இந்த துவாவை எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க. 2 துவா சொல்லி கொடுத்துருங்க. அல்லாஹும்ம கன்னிஇனி பிமா ரஸக்தனி வ பாரிக் லீ ஃபீ வ ഖுலுஃப் அலா குல்லி காயிபத்தின் லீ பிகைர். இதுவும் பெருமான கற்றுக் கொடுத்த துவா. இன்னொரு துவா பெருமான இரவு படுக்கிற பொழுது பெருமான சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி வபிக அர்ஃபஉஹா இன் அம்சக்த நஃப்ஸி ஃபக்ஃபிர் லஹா வ இன் அர்ஸல்தஹா ஃபஹ்ஃபத்ஹா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதிக சாலிஹீன் என்று பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா சொல்லி கொடுத்தாங்க. ஆகவே அன்பர்களே, நாம் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுத்த வழியிலே இங்கே ஆண்கள் பெண்கள் யாரெல்லாம் பயான கேட்டாங்க எல்லோருமே நீங்களும் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு பொருந்தி கொண்டு வாழுங்கள். உங்களுடைய மனைவி மக்களுக்கும் குடும்பத்தாருக்கும் சொல்லிக் கொடுங்கள். அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு பொருந்தி கொண்டு வாழும்படி சொல்லிக் கொடுங்கள். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், இங்கே வந்திருந்து இங்கே அனைவரையும் மன்னிச்சிரியா அல்லாஹ், இந்த குடும்பத்தாரில் மன்னிச்சிரியா அல்லாஹ், இந்த ஊர் மக்கள் அனைவரையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். சதா உன்னை கொண்டு திருப்திப்பட்டு வாழக்கூடியவளை எங்களை ஆக்கிரியா அல்லாஹ். நீ கொடுத்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவளாக எங்களை ஆக்கிரியா அல்லாஹ். அல்லாஹ், நீ கொடுத்த அருட்கொடைகளை அதிருப்திப்படுப்பவர்களாக எங்களை ஆக்கிறாத ரப்பே. உன்னை முழுமையாக பொருந்தி கொண்டு வாழக்கூடியவளை எங்களை ஆக்கிரியா அல்லாஹ். நீ எங்கள் மீது முழுமையாக பொருந்தி கொண்டு வாழ செய்யா அல்லாஹ். நாங்கள் உன்னை சந்திக்கிற பொழுது ராலியத்தும் மறந்தியாவாக நீ எங்களை பொருந்தி கொண்டவர்களாக, நாங்கள் உன்னை பொருந்தி கொண்டவர்களாக உன்னை சந்திக்க நசீபாக்கியா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். ஸல்லி யா ரப்பி அலன் நபி முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.